சபையை பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட சபை? வந்த சபை லட்சுமி கடாட்சம் முந்திய சபை. இந்த லட்சுமி கடாட்சம் முந்திய சபையில் மதியாதார் முத்தத்தை மதித்து வருகால் மிதியாமை கோடி பெறும். உம்பீர் உம்பீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தாலும் குடி பிறந்தால் ஒரு கூடுதல் கோடி பெறும். கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் நாக்கோட உனக்கு விளக்கம் புரியுது. பாண்டிய மன்னர் என்ன செய்தான்? ஒரு நாள் புலவர்களை அழைத்து ஏன் தண்ட சாப்பாடு சாப்பிட்டுக்கிறீங்க? புலவர்களை அழைத்து 4 தினங்களில் 4 கோடி பாட்டை எழுத வேண்டும் என்று பாண்டிய மன்னன் கட்டளையிட்டார். ஆமா, அப்ப பார்த்தார்கள் புலவர்கள் 4 தினங்களில் 4 கோடி பாட்டை எழுத சொல்லிவிட்டார். 4 தினங்களில் 4000 பாட்டைத்தான் எழுத முடிந்தது. அப்ப அந்த புலவர்கள் பாட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 4 கோடி பாட்டை எழுத சொன்னாரே பாண்டிய மன்னன், 4000 பாட்டைத்தான் எழுத முடிந்தது. 4 கோடி பாட்டை எழுதவில்லை என்றால் சிறை தண்டனை கொடுத்து விடுவாரே அப்படி என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியா அவ்வ பிராட்டி வந்தாங்க. ஏன்பா அழுவுறீங்க? என்ன காரணம் அப்படி என்று அவ்வ பிராட்டி கேட்டது அந்த புலவர்களை பார்த்து. அப்ப புலவர்கள் சொல்றார்கள், அந்த அவ்வ பிராட்டி புலவர்கள் எங்களை பாண்டிய மன்னன் அழைத்து 4 தினங்களில் 4 கோடி பாட்டை எழுத வேண்டும் என்று பாண்டிய மன்னன் கட்டளையிட்டார். 4 கோடி பாட்டை எங்களால் எழுத முடியவில்லை. 4 தினங்களில் 4000 பாட்டைத்தான் எழுத முடிந்தது. அப்ப 4 கோடி பாட்டை எழுதவில்லை என்றால் சிறை தண்டனை கொடுத்து விடுவாரே என்று அதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி என்று புலவர்கள் அபபிராட்டிகள் சொன்னார்கள். இதனப்பா வேற ஒண்ணும் கிடையாது, வாருங்கள் சபைக்கு போகலாம் அப்படி என்று சபையில போய் அமர்ந்து அந்த சபையில தான் சொல்லுது அந்த அபபிராட்டி மதியாதார் முற்றத்தை மதித்து ஒரு கால் விதிய அமைக்கோடி வரும். முறையா இந்த வேளாந்தல் கிராமத்துக்கு முறையா வேலையாம்பாக்கம் கிராமத்தில் முறையா தாம்பலத்தை வைத்து எங்க ஊருக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறோம். அதனால 2 நாடு நடத்த வேண்டும் என்று முறையா தாம்பலம் கொடுத்தா வந்து அண்ணாதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அது 1 கோடிக்கு சமம். அதான் மதியாதார் முற்றத்தை மதித்து ஒரு கால் மிதியாமை கோடி வரும். இது 1 கோடி ஆச்சா? உம்பீர் உம்பீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி வரும். புரியுதா? 2 கோடி ஆச்சா? கோடி கொட்டி கொடுத்தாலும் கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் கோடாமை கோடி வரும். கூடுதல் கோடி பெறும். புரியுதா? உன்ன மாதிரி நல்லவங்க கூட பழகினா நல்லதை கத்துக்கலாம். உங்களை கெட்டவங்களை கொண்டா என்ன புத்தி வரும்? காலையில அங்க தேடி போவோம். 3 கோடி ஆச்சா? கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் நாக்கோடாமை கோடி பெறும். இந்த ஊருக்கு வரணும் தாம்பலம் வாங்கிட்டோம். மேல ஒரு 5000 கொடுக்கணும் சொன்னா கூட போக கூடாது. 10 ரூபா கொடுத்து தாமரத்தை கொடுத்துட்டா இந்த ஊர் தான் வந்து நிக்கணும். அது 1 கோடிக்கு சமம். அவ்வப்பிராட்டி 4 வரிகளில 4 கோடி பாட்டை எழுதி முடித்து விட்டு
அப்ப பாண்டிய மன்னன் பார்த்தான். அந்த பரிசை எல்லாம் புலவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை அந்த அவ்வ பிராட்டியும் கொடுத்தாங்க. அப்ப அவ்வ பிராட்டி சொன்னது, எனக்கு வேண்டாம்பா, இந்த பரிசை எல்லாம் புலவர்களுக்கே கொடுத்து விடு. அப்படி என்று பரிசை எல்லாம் வாங்கி அந்த புலவர்களுக்கே கொடுத்து விட்டார்கள். அப்படி அவ்வ பிராட்டிக்கு சமமா அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்த மார்களுக்கு, அதோ முருகப்பெருமானுடைய பாதத்திற்கும் இன்னும் மாரியம்மன் பாதத்திற்கும் உங்கள் இருவர் பாதத்திற்கும் அடியவன் ஒரு சொன்னாதான் தெரியும்டா. யார் எவரும் சொன்னாதான் எனக்கே தெரியும், அவனுக்கு தெரியும். ஏண்டா பகவான் பாட்டை பாத்தியா இல்லையா? பகவான் பாட்டை பாத்துருங்க. எங்க பாத்தா? மாதா கோயில். பகவான் போட்ட பஜனை கோயில் இருக்கும். மாதா கோயில் ஏசுனாது இருப்பாரு. விவரமா புரியுற மாதிரி உனக்கு சொல்ல வேண்டும். ஏழுமலை உடவி சூழ்படமி செய்விடமே குள்படமீதில் நடமாடி வெண்டைக்காய், சுண்டைக்காய், கொத்தரங்காய், அவரங்காய், முருங்காய், பீன்சா, பன்னிக்காரியே பன்னிக்காரி வித்தனாயா பகவான் டாடா ஏசில பதார்த்தம் வைக்கிறாரு. என் காலுக்கு அப்படிதான் கேக்குது. பதார்த்தம் வைக்கிறாரு. அதுல பன்னிக்காரி வைக்கிறாரு. பன்னிக்காரி வேற வைக்கிறாரு. பன்னிக்காரி வைக்கல, பன்றா உருவெடுத்தார். பகவானே பாட்டுக்கு பலம் தராதவன் விவரமா புரியுற மாதிரி அவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டும். ஏழ்மலை தஞ்சம் என்றோர்களில் சண்டாளம் தீட்டிடும் சாமியை கோதண்டராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே சாமியை கோதண்டராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே சரணம் பிடி மரணம் பிடி வருக அவர தருவாமனே சரணம் பிடி மரணம் பிடி வருக அவர தருவாமனே சரணம் பிடி மரணம் பிடி வருக அவர தருவாமனே வண்ணனே அவன் பொண்டாட்டி எனக்கு சொந்த தங்கச்சி கம்மியாட்டி இருந்தா போது மூஞ்சி துணி போட்டு மூடுறீங்க. மூணு தானே தங்கச்சி தெரியும். துணி போட்டு மூட்டு நீங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு அப்புறம் துணி எடுத்துரு. இதே சிந்தனைதான் இருப்பானா நாய பாபா? ஏய் இன்னும் புரியல உனக்கு? புரியலங்க. விவரமா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏழுமலை உடம்பெடுத்த நாளா குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லைய வாடுரே ஹரி திருமாலே உன் பாதம் நாடுரே ஹரி திருமாலே உன் பாதம் நாடுரே உடம்பெடுத்த நாளா குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லைய வாடுரே ஹரி திருமாலே உன் பாதம் நாடுரே
என்ன சொல்ல ஆனா பெண்ணா வந்தா ஒரு ஆள் ஒரு பேர் தான் நீ மாதிரி கஞ்சாமி முன்சாமி சிஞ்சாமி கோயில்சாமி நாராயணசாமி ஆறுசாமி சொன்னாக்கா நான் எந்த சாமி வச்சு கூப்பிடுறேன் ஒரே பேர் இதானே சுருக்கமா சொல்றேங்க திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்க கூடிய ஸ்ரீ நமோ நாராயண வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஐயா பகவானீங்க நானேதான்பா திருப்பதிலிருந்து நேரம் இங்க வந்துட்டீங்க. நேரம் அங்கிருந்தா வரேன். அங்க இருந்து இங்க வந்துட்டிய உங்க வேலை அங்கே ஆசை இருக்கு. ஏண்டா ஏழ்மலை என் வேலை என்ன வேலைங்க? இந்த தாலி எடுக்கிற வேலை போட முடியும் தாலி எடுத்து மொட்டை அடிச்சு முடியும் அந்த வேலை அங்க யாரு செய்யுது? யாரு தாலி எடுத்தாலும் எனக்கு எவ்வளவு கிடையாது ஏழுமலை. என் உண்டி வந்து ரொம்ப நாள் சரிதான் புரியுதா? யாரு தாலி எடுத்த கவலை ஒரு நாளைக்கு 3 உண்டு ரம்பிடணும். இங்க ஒரு உண்டி அங்க ஒரு உண்டி ஒரு உண்டில போனா ஜனம் கொல்ல மாட்டுது 2 இடம் வச்சுக்கிறாங்க உண்டி இங்கேயும் பாத்து போடுறாங்க இங்க பாத்து போடுறாங்க. ஏழுமலை ஒரு நாளைக்கு 3 உண்டி 4 உண்டி ரொம்ப நாளும் இன்னும் என் கல்யாணத்துக்கு வாங்கின கடை இன்னும் குபேரங்கிட்ட அடையாதே இது வட்டி தான் கட்டினு ஆமா குபேரங்கிட்ட கொண்டு போய் குடுக்குறாரு அடிச்சுட்டு குபேர வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேளு என்கிட்ட கடை அடிச்சிட்டுனா என்ன மறந்துடுவேன் கடைக்காரனவே இருக்கு ஞாபகம் இருந்துடும். வட்டி மட்டும் கட்டின்னு வந்தா போதும் வருஷம் தவிர வட்டி கட்டினா போதும்னு சொல்றாங்க. அப்படிதான் ஒருத்தன் வாங்கிக்கிறோம். சரி எதற்காக இந்த துவாபரி யுகத்தில் கண்ணனா பிறந்த காரணம் என்ன காரணம்? இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும். என்னுடைய தங்கை உமா பார்வதிக்கு உதிரக பாரத்திற்கு உதிர சாதிப்பதற்காகவே கண்ணனா பிறந்திருக்க புரியுதா? அப்போ கண்ணனா பிறந்து வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக நான் பிறந்து 8 வயதில் என்னுடைய அம்மன் கம்சனை கொன்றேன். கம்சனை கொன்றதால் சராசந்தன் என் மீது போர் தொடுத்தான். சராசந்தன் கம்சனுக்கு 2 பொண்ணு கொடுத்தான். அப்ப கம்சன் மடிந்ததால் 2 பொண்ணுமே தாலி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அப்ப சராசந்தன் பார்த்தா கண்ணா என்னுடைய மருமகனை நீ மடித்து விட்டாய் லேசாக விட மாட்டேன் அப்படி என்று என் மீது போர் தொடுத்தான் சராசந்தன். சராசந்தன் நானும் யுத்தம் செய்து சராசந்தனுக்கு பயந்து 18 முறை புறமுது கொடுத்து ஓடி வந்தேன். 18 முறை உதவன் தோத்து போன சொல்லுகிறாரு அதை சொல்றாரு ஊங்க கேட்டுக்கிறேன். அப்படி கிடையாதுப்பா. ஒரு தடவை நான் புறமுது கொடுத்து ஓடி வந்தால் 23 அக்ரோணி சேனையை மடித்தேன். 23 அக்ரோணி. ஆமா அது போல 18 முறை புறமுது கொடுத்து ஓடி வந்தேன். அப்ப 18 23 43 கைதை கணக்கு தெரியாது கைதை பகவான் சராசந்த நாட்டுல 414 அக்ரோணி சேனையை அங்கே மடித்தார். ராமசாமி சொல்ற மாதிரி ஆதி பருவத்தை விட சபா பருவத்தில் எழுதுப்பார். சராசந்த நாட்டிலே பூமி பாரன் பகவான் தீர்த்து விட்டார். 414 அக்ரோணி 414 அக்ரோணி சேனை அங்கே மடித்தேன். இப்ப துரியோதன கிட்டையும் பாண்டவர்கிட்டையும் எத்தனை அக்ரோணி சேனை இருக்கு? இந்த 18 அக்ரோணி சேனையும் ஒரு க்ஷணத்தில் கண்ணை மூடி கண்ணை துறப்பதற்குள் கீழ்மண் மேல்மண் ஆக்குவேன் மேல்மண் கீழ்மண் ஆக்குவேன். ஏன் வெட்டி வச்சுக்கிறேன் தெரியுமா? யார் யாரு கையில மாள வேண்டும் என்று விதிச்சாரம் இருக்கிறாரோ அதனாலதான் விட்டு வச்சிருக்கிறேன். இருந்தாலும் அந்த சராசந்தனுக்கு பயந்து ஆய சமுத்திரத்தில் ஓடி பதுங்கி அக்னி பாலத்தை விட்டு கலக்கினார். கடல் கொதித்தது. அதன் பிறகு அந்த ஆழியாக சமுத்திரத்தில் திப்பையான் ஒரு இடம் ஏற்பாடு செய்து கிழக்கு மேற்கு 13 காத யோஜனை தூரம் தெற்கு வடக்கு 11 காத யோஜனை தூரம் சங்கு துவாரகை அரிதுவாரகை ஏற்பாடு செய்து தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் 5 ராஜாக்கள் என்னை தேடி வந்தார்கள். என்ன செய்த என்னப்பா என்ன தேடி வந்தீங்களே காரணம் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப தர்மராஜா சொல்றான், ஏ மாமா என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். சொர்க்கமே சேர கிடையாது. சொர்க்கம் சேர வேண்டுமானால் ராஜசூயாவை செய்து முடிக்க வேண்டும். எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது ஏதுவானவை சொல்லும் மாமா. அதெல்லாம் உன்னை தேடி வந்தான். நான் தர்மராஜா பார்த்து கேட்டேன், நாய குடிக்க கஞ்சி கிடையாது குந்த குடிசை கிடையாது ராஜசூயாக செய்ய போறான். வாயால சொல்வதற்கு அறிவு கிடையாது நாய அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாமா தாயும் நீயே தந்தையும் நீயே எல்லாம் நீதான். எப்படி இந்த ராஜசூயாக செய்து முடிக்க வேண்டும் ஏதுவான வழி சொல்லு. என்ன பண்றது? பொண்ணு வேற கொடுத்துட்டோம். பொண்ணை கொடுத்துட்டு பிற்பாடு தங்கச்சி கொடுத்த பிற்பாடு தங்கச்சி ஆசைங்க
தங்கச்சி உங்ககிட்ட சொல்லுங்க. அவங்ககிட்ட போய் சொல்லு. ஏன் வந்து வார்த்தை வந்து தங்கச்சாச்சி என்ன பண்றது அதன் பிறகு நீங்கள் ராஜசூயாக செய்து முடிக்க வேண்டுமானால் சராசந்தனை மடித்தால் ராஜசூயாக செய்து முடிக்கலாம் என்று சொன்னீர். சொல்லு மாமா எங்க அப்பாவுக்காக நாங்க ராஜசூயாக செய்ய போறோம். சராசந்தனை மடித்தால் ராஜசூயாக செய்யலாம்னு சொல்றீங்க. மொட்டத்திலையும் மோயங்காலை முடிப்படாத அப்படின்னு கேட்டா யாரு தர்மராஜா? ஏன்னா சராசந்தன் உங்களை பேரவே நரமேதையாக செய்வதற்காக 364 அரசுகளை பிடித்து சிறையில் அடைக்கவில்லை, அம்பராதோனியை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, அவருடைய குலதெய்வம் இருக்கின்றது சரதேவி. பலி கொடுப்பதாக எண்ணி அந்த 364 அரசுகளை பிடித்து அம்பராதோனியில வைத்துக் கொண்டிருக்கின்றார். எந்த நாட்டிற்கு செல்கின்றானோ கண்ணுக்கு அழகா தெரியக்கூடாது பெண்கள். ஆமா, அந்த அழகா தெரியக்கூடிய பெண்களை அது போல 200 பெண்களை பிடித்து சிறையில் அடைத்து விட்டார். அப்போ அந்த சராசந்தனை மடித்து அந்த ராஜாக்களை விடுதலை செய்து அதன் பிறகு அவங்க நாட்டுக்கு அனுப்பி அதன் பிறகு நீங்கள் தேச தேசங்கள் சென்று பொன்பொருளை சேகரித்து யாகத்தை ஆரம்பித்து முடிக்க வேண்டும். இது உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேட்கற மாமா அப்படி என்று சொன்னவுடன் இதுதான் சரியான நேரம் அப்படி என்று நினைத்து சராசந்தனை மடிக்க வேண்டுமே. அதனால் பீமஜேனன் அர்ஜுனன் துணை கொண்டு மூவரும் பிராமண வடிவம் பூண்டு இருவரிசாபுரி பட்டணம் சென்று பீமனால் சராசந்தனை மடித்து ராஜசுயாகத்தை முடித்து தர்மனுக்கு சாம்ராட்டியம் என்று பட்டத்தையும் கொடுத்தேன். என் கதை பேர் திருது மன்னனுக்கும் காந்தாரிக்கும் 100 பிள்ளைகள். பாண்டு மன்னன் குந்தாதேவி மாத்தரா தேவிக்கு 5 ராஜாக்கள் 105 பிள்ளைகளை பிறந்து நல்ல முறையில் வாழ்ந்து வாழக்கூடிய நேரத்தில் துரியோதன் பார்த்தான் 5 ராஜாக்களை எப்படியாகிலும் ஒழிக்க வேண்டும் அப்படி என்று எத்தனையோ சூதுகள் செய்து பார்த்தார். என்னுடைய அருளால் 5 ராஜாக்கள் தப்பி பிழைத்தார்கள். மீண்டும் துரியோதனை விடவே கிடையாது. தன்னுடைய மகள் லக்ஷ்மணகுமாரனுக்கு பூணுகளை நியமித்து 5 ராஜாக்களை வரவழைத்து சூது பகடையாடி நாடு நகர வரவோடு உப்பு சட்டுமா மறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் இந்த அஸ்தினாபுரத்தில் பாகம் என்று கரா நியமித்தான் துரியோதனன். அந்த வார்த்தையை கேட்ட பாண்டவர்கள் இப்ப வனத்திற்கு சென்று 8 ஆண்டு காலம் இருக்கிறது. இருந்தாலும் யார் தெரியுமா அவன் வாராள் டூரு என்னை தேடி ஏற்கனவே காலத்துல என்னுடைய தங்க சுபத்திரி அவன் கேட்டு எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி அந்த துரியோதனை கொடுப்பதா என்னுடைய தங்க சுபத்திரியை பரியம் போட்டார். எனக்கும் தெரியாது, என்னோட தங்க சுபத்திரிக்கும் தெரியாது போட்டார். ஆமா, இந்த செய்தி தாதி மூலமா என்னோட தங்க சுபத்திரிக்கு தெரிந்து ஓட்டோட்டமா ஓடி வந்து நடனம் என்னையும் கேட்கல உன்னையும் கேட்கல துரியோதனுக்கு கொடுப்பதா பரியம் போட்டாரே இது என்ன நியாயம்னு என்கிட்ட காலை பிடிச்சு அழுது. நான் அர்ஜுனுக்காக இருக்கின்றேன் இப்படி துரியோதனுக்கு பரியம் போட்டாரு அப்படி என்று காலை பிடிச்சு அழுது. என்ன செய்யுது? ஆமா, தங்கச்சிக்காக என்ன செய்யற நான் போய் அண்ணனை கேட்கறீமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அண்ணன் பலராம சக்கரவர்த்தி பார்த்து என்னடா என்னையும் கேட்கல தங்கச்சியும் கேட்கல துரியோதனுக்கு கொடுப்பதா தங்கச்சி சுகத்திலே பரியம் போட்டிய இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டேன். அப்ப எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி சொல்றாரு, ஏ கண்ணா நான் ஒரு தலை நீ ஒரு வாளு பரியம் போட்டது அப்படின்னு பிடிவாதமாக எங்க அண்ணன் சொன்னாரு. என்ன பார்த்தா வாளுன்னு சொல்லிட்ட வாளு சொன்ன பிறகு என்ன தீர்மானம் செய்த? தலை இருக்க வாழாடுமா
நடத்தி காட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அர்ஜுன சன்னியாசியை வர செய்து என்னோட தங்க சுபத்திரியை இரவோடு இரவா அர்ஜுனுக்கு கூட்டி வச்சுட்டேன். பங்கப்பட்டு போன கம்மியாட்டு தானே அங்கே இருக்க வேண்டியது தானே. இன்னைக்கு என்கிட்ட பொண்ணு கேட்க வராயா? அவன் யாரு? அவன் திங்கள் கூட மாட்டான். திங்கள் கூட மன்னவனை கொஞ்சம் செய்ய போறேன். என்ன சொல்றீங்க? திங்கள் கூட மன்னவனை பங்கப்பட செய்ய போறேன். பங்கப்பட செய்ய போறேன். என்ன சொல்றேன் பகவானே? அந்த ஆள் உனக்கு மருமகன் ஒன்னு பெண்ணை குடுக்கணும்னு சொல்லு, இல்லன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. ஒரு பெரிய மனுஷனை பங்கப்படுத்த கூடாது. இப்போ வந்தவே போயிடுவான். தங்கச்சியா சுபத்திரிய பரியும் போட்டு பங்கம் போட்டு போயிட்டான். ஆமா, எங்க அண்ணன் பார்த்தாரு, ஒரு பேரரசன் இந்த மாதிரி பங்கப்பட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பலராம சக்கரவர்த்திக்கும் அந்த ரேவதிக்கும் பிறந்த பானுமதியை திருக்கல்யாணம் செய்து கொடுத்தாங்க. பெரிய மனுஷன் சும்மா போக கூடாது. ஆமா ஆமா. அப்ப நான் அவனுக்கு சின்ன மாமனாரு. ஆமா. வந்து பொண்ணு கேட்டா இல்லன்னு சொல்ல முடியுமா? ஓ மருமகனாச்சே. மருமகன் வந்து கேட்டா இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்ப குடுக்குற மாதிரி சொல்லி அவனை ஏமாத்தணும். ஓஹோ, அதுதான் திங்கள் குல மன்னவனை பங்கப்பட செய்ய போறேன். இன்னைக்கு சத்தியமா விட மாட்டேன். பங்கப்படுத்திதான் அனுப்புவேன். ஏற்கனவே பங்கப்படுத்து போதாடா அந்த கம்மியாட்டிக்கு இன்னைக்கு பங்கப்படுத்துமா? அதனாலதான் அந்த கதை உங்ககிட்ட சொல்ல வரேன். ஏற்கனவே பங்கப்பட்டு போன கம்மியாட்டி நேரா திருப்பி என்கிட்ட வரையா பொண்ணு கேட்க. சரி, இருந்தாலும் வரட்டும். எதிர்கொண்டு இருக்க வேண்டும். என்ன பேரரசு இல்லையா? எதிர்கொண்டு போய் கூப்பிடுவோம். அப்படி கிடையாதுப்பா. என் வீட்டுக்கு நீ வந்த விருந்தாளி. ஆமா, அது என்னுடைய மருமகன். ஆமா, வந்த விருந்தாளி உபசரணம் பண்றதா இல்லையா? நீ உட்காருப்பா. ரவி, என் மாமனார் பலராம சக்கரவர்த்தி. ஆமா. என் மாமனாராய் இருந்தா என்ன, எங்க சின்ன மாமனார் கோபால கண்ணன். ஆமா. இவராய் இருந்தா என்ன, எனக்கு நீ சின்ன மாமனார் எம்பெருமான் கோபால கண்ணன். நீ நிக்க நான் உட்காரலாமா? நீ உட்காரு மாமா. இல்லப்பா, என் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால உன்னை வரவேற்பு கொடுத்து அதை கொண்டு உட்கார சிம்மாதம் போட்டுருக்கேன். நீ உட்காருப்பா. மாமா உட்காரு மாமா. உட்கார வைக்கலாமா? என்ன சொல்லுங்க? அவனை உட்கார வைக்கலாமா? அவர் உட்கார வச்சாலும் அவர் உட்கார மாட்டாரு, நீ அவர் உட்கார விட மாட்டாரு. எனக்கு தெரியும். அப்படின்னு கொடுக்கணும். சரிப்பா. ஐயா கஞ்சனை வளர்த்த தேவா யார் மூகில் வண்ணா போற்றி. உண்டாதில் மாதம் தன்னை உத்தமிழ் பற்றி செய்த பச்சந்தாவரை மாதத்திற்கு இந்த அரவாய்ப்படி துரியோதன் ஒரு கோடி வந்தான். ஆசீர்வாதம் எழுதுது. ஆகட்டும் துரியோதனா, பஞ்சகங்கள் இல்லாத மதிகுல துரியாவாடி. மதிகுல துரியாவாடி. பஞ்சகங்கள் இல்லாத மதிகுல துரியாவாடி. மனதிலே நினைத்து வந்த செய்தியை விளம்புவாயே. என்னுடைய பாதம் மனிதபடியார் என்னுடைய புகழை பெற்று என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். மிக்க சந்தோஷமா. ஏண்டா ஒரு பேரரசன் தனியா வர மாட்டேன். யாராவது உன் கூட யாராவது வந்தாங்க, நீ மட்டும் தனியா வந்து என்ன காரணம்? ரவி, மாமனை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் பாத்தியா மாமா? எங்க மாமா கோபால சகுனி மாமா வந்திருக்காரு மாமா. ஒரு வார்த்தை இல்ல சொல்லுங்க. அவர் ஒரு பெரிய மனுஷனாச்சே. எனக்கு கூட போற பங்காளி. அப்ப நான் எட்டு பார்த்தேன். முன்னால வாசப்பட கட்டி வச்சிருந்துச்சா? எட்டு பார்த்தேன் கட்டி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். கட்டி வச்சுக்கிறதுனா அப்ப நான் அவன் ஆட்டுக்கடை நாயின்னு நினைக்கிறேன்.
என்ன சொல்றான். சரி அவன் போனான்ல உள்ள போனானுவ அவன் பெருமை அவன் பேசுறானுவ. நான் வாசல்ல நின்னு கிடக்குறேன்னா அப்ப இவன் வீட்டுக்கு நான் என்ன இழவு சொல்ல வந்துக்கிறேன். அதான் சரி 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 கூப்பிடுங்க பையா. புதுசா நான் மண்ணூர் பேட்டை போய் புதுசா 2 வாங்கி மறந்துட்டியா? ஒண்ணு நாய் தூக்கி முடிச்சு என்ன சேருப்பா பொண்ணுக்குதான் கடை என்னது கொடுறா மென்னு தின்னு வந்தானுங்கிறான். அதுதான் ஆணி தச்சு வச்சு நாக்குல போத்துரும். ஓ ஏறி நீ செருப்பு தின்னால உடனே சொல்றான். அம்மா நேரம் கழிச்சு சொல்றானே எங்க அண்ணன் நிக்க வச்சு பாக்கலாம் மாறானே. இல்ல மழை வெட்டி பச்சிருக்கணும் நேரம். அதான் என்ன சரி ஆகட்டும். எங்க அண்ணன் ஒரு பெரிய மனுஷன், அதுவும் சொந்த பங்காளி. நேரா எது போனாலும் மரியாதை இருக்காது. எதிர்கொண்டு சென்று வரவேற்பு கொடுத்து சீக்கிரம் போய் அண்ணா இந்த மக்கள் எல்லாம் பார்த்து அண்ணா இம்மா நேரம் அந்த மரியாதை இல்லையா? ஆனா வந்த மாட்டேன் பெரிய மாட்டேன் சொல்ல அந்த வாசல் நின்று நடந்தா பின்ன நின்று நடக்குதுன்னா சொல்லலாம். அண்ணா சரி வேடா இந்த மக்கள் எல்லாம் என்ன பார்த்து வணங்குகின்றார். எனக்கு பெரியவர் இல்லையா? ஆமா. அதனால உனக்கு நான் வணக்கம் செய்யறேன். வணக்கம்னா வணக்கம் வணக்கம். சரி சுகமா இரு நல்லா இரு. சரி சரி நீ போ. அவர் பேசுறாரு இப்ப ஏம்பா 2 பேரும் ஒப்பன் நின்றீங்களா? இல்ல இப்ப நீங்க 2 பேரும் வந்துக்கிறீங்க. வந்துக்கிறீங்க. ஆமாடா எதுக்கு வந்தீங்க? உங்க மயிரை புடிக்கிட்டு போலாம். இல்ல ஊட்டி வந்தவங்கள பார்த்து இல்ல உனக்கும் ரொம்ப என்ன வந்தவர்களே வாங்கணும் உட்கார வைக்கலாம். ஒரு தண்ணி கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், இல்ல வேற என்ன செய்யணும், 4 கால் போடணும். எதுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? அதான் என்ன ஒரு மரியாதைங்களா? இரா இரா சரி சரி மாமா பரிமாளே இந்த நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமா பங்காளி பங்காளி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் போய் பொண்ணு கூடாது நான் கேட்க கூடாது. கேட்டா அது முறையா இருக்காது இல்ல. ஆமா ஏன்னா பங்காளிக்கு பங்காளியா பொண்ணு அதனால நீ போய் பொண்ணு கூடன்னு கேளு. சும்மா ஒரு வார்த்தை மட்டும் அப்படி ஆரம்பிச்சு வச்சா மாமா பொண்ணை கேட்க வந்து மட்டும் ஒரு கோடு போடு ரோடே போட்டுறேன். சரி எங்க மாமா அப்படி ஆரம்பிச்சா போலதான் அப்படி புள்ளியார் தூக்கி போறதுதான் ஏன் வேலை. அது மட்டும் போதும் முறைக்கு ஒரு வாரமா அந்த கம்பத்துல போ அங்க சரி மாமா துரியோதனா நாங்கள் எதற்காக வந்திருக்கோம் தெரியுமா? என்ன காரணம்? எம்பெருமானே கேளா என் மைந்தனால் அக்குனர்க்கு என் மகன் அக்குனர்க்கு அன்புள்ள உனது செல்வி அருமை சுந்தரியை வேண்டி தெரிய வேண்டி சம்ரமாய் எனக்கு நீயும் அருகுரேன் என்று நீயோ சம்ரமாய் வந்து நீயோ தாரும் தம்புலம் இப்போது தாரும் தம்புலம் இப்போது என்னுடைய மகள் லட்சணகுமாரனுக்கு உன் மகளாகிய வச்சலா என்ற சுந்தரியை பெண் கேட்டு என் பேரங்கராம லட்சணகுமாரனுக்கு பொண்ணு சுந்தரிய பொண்ணுக்காக வந்துக்கிறோம். எனக்கு தெரியும் ஏற்கனவே அந்த பக்கப்பட்டாங்க போக கூடாது. நான் சொல்றேன்
என்ன சரி பண்றான் டேய், இருடா. இருந்தாலும் என்ன சரி பண்றான் எனக்கு பங்க போச்சு இவன் அடிப்பான் நடக்குது, சரி மானம் பண்ணு. போச்சு அதான். ஏன் மாமா அவரு மரியாதை போச்சு ஏன் மானம் போச்சு செருப்பால் அடிச்சு உள்ள வச்சிருப்பாரு டேய் டேய் சொல்லக்கூடாது டேய் 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 ரவி தெரியுமா என்னது கூட நான் அடிக்கிட்டான். ஒரு பெரிய மச்சன் டேய், இருடா. மாமா மருமகனா? நான் அப்பவே அவன் எடைய அவன் வீட்டுக்கு போக கூடாது மரியாதை தெரியாதுன்னு சொன்னேன் டேய், இருடா. ஏன் ஏய், வீட்டுல எதுனா ஆம்பளை தகராறா இருக்கலாம், குடும்ப சண்டை குடும்ப சண்டையா இருக்கலாம். அந்த கோவத்தை கூட உனக்கு பேசலாம். அது என்னன்னு கேட்போம் நான் கேட்டு சரி பண்ணு. ஏன் போ அந்த அந்த வார்த்தைக்கு ஏய், அண்ணா, தம்பி, அண்ணா என்னடா நான் ஒரு பெருமாட்ட பொண்ணுக்காக வந்துக்கிறேன். என்ன காட்சிக்கு வைத்துக்கிறது ஏன்னா தட்சணை அதை எடுத்து அவன் தான் ஒரு புத்தி இல்லாத உனக்கு கூட புத்தி கிடையாதா? என்ன? 55 தேசத்திற்கு மேன்மை தங்கிய நாடு அஸ்தினாபுரம். ஆமா. அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் பேரரசன். ஆ, என்னையா இவன் வரலாமா? ஒரு காக்கா கையில சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தா என் பொண்ணை தர ஈட்டாந்து அஸ்தினாபுரத்துல உட்கார வச்சு உன் புள்ள இருக்கிறான லக்குல பாலன் அவன் புறா தாய் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பேன். இவன் வரலாமா? மதுரை வந்து மதுரையா வர மரியாதை மரியாதை நான் கூட என்ன மாதிரி அடிச்சுங்க இந்த மருமகனுக்கு மரியாதை பண்றா டேய் பெரிய மச்சன் இந்த சாணி வரலாமா ஒரு காக்கா கை பார்த்தியா? ஆமா மாமா அதான் சொல்லுவாங்க, கோங்கிற இடத்துல தான் லாபம் கிடைக்கும். கோவமா பேசிட்டான். தாத்தா ஆ? நான் கூட என்ன பரவாயில்ல மாமா கொஞ்சம் அதாலடா எனக்கு பங்கமா போச்சு ஆமா. பேர் பண்ண பெருமை இங்க வா. இப்ப சொன்ன பாரு, ஒரு வார்த்தை காக்கா கையில சீட்டு கொடுத்த அனுப்பிதான் என் பொண்ணை தரன்னு ஈத்துன்னு வந்திருப்பேன்னு. உன் பொண்ணை தரன்னு ஈத்துன்னு வந்திருந்தா உன் பொண்ணு சூத்து தேஞ்சிரும். அதனாலதான் நாங்க கேட்டு கட்டி போறோம். மாமா அம்மா, பொண்ணு கொடுக்க சம்மதம் சம்மதம். அப்படி சொல்லுங்க பின்ன ஏய், அம்மா வீட்டு பொண்ணா இருந்தாலும் சும்மா வராது அது இருக்கட்டும் கேட்டுதான் கட்டி போகணும் ரைட். சரி சரி மாமா சரி அப்புறம் என்ன? பொண்ணு கொடுக்க சம்மதமா சம்மதம் தான். சரி மாமா அப்புறம் ஏண்டா பொண்ணு கொடுக்குற சம்மதமான்னு கேட்டுட்டேன். நான் என்ன சொல்றேன் ரவி, உலக பழமொழிக்காக கேக்குறேன். ஏன்னா, நீ பெரிய மனுஷன் ஆமா நீ பணக்காரன் தான் ஆமா நான் இல்லைன்னு சொல்லல. அதான் என் சபா, நீ எல்லாம் கேக்குறாங்க அந்த பழமொழிக்காக கேட்க போறாரு தடையே துரியோதனா, ஆமா மறுமலர் மார்பா உங்கள் மகனுக்கு என் மகளை வேண்டி துரியோதனா, மறுமலர் மார்பா உங்கள் மகனுக்கு என் மகளை வேண்டி நீ வந்ததே போதும். நீ கோச்சு கூடாது எங்க மாமனுக்கு ஒரு முறைக்காக தான் கேக்குறாரு உலக பழமொழி ஏன்னா, என்ன பின்னால ரவி சொல்ற மாதிரி பின்னால ஒரு சொல்லி வரக்கூடாது. மறுமலர் மார்பா உந்தன் மகனுக்கு என் மகளை வேண்டி நீ வந்ததே போதும் வகையுடன் உந்தனுக்கு நீ இன்பமாய் வந்து கேட்டதால் என் மனக்கெழுப்புண்டாகி என்ன பாரு என் தருவாய் சூரிய இப்ப நீ சொன்னிய ரவி, உலக பழமொழிக்காக நான் கேக்குறேன்னு கோபம் வேண்டாம். என் பொண்ணு உனக்கு கொடுக்குற சம்மதம், நீ என்ன பழி கொடுப்ப? நான் கையில தனரேக ஓடக்கூடிய ஆளு 56 தேசத்துக்கும் பேரரசர் சக்கரவர்த்தி மாமன்னன் என்ன பார்த்து உங்க ரெண்டு பேருமே புத்தி நினைக்கிறேன் அவன் கேக்குறது கரெக்ட் தான்டா. எப்படி அம்மா மனைவி சும்மா கட்டி போவாங்க. ஆமா அதனால நாம 7 லட்சம் வட்டத்துல பொண்ணு ஏத்தி வந்துக்கிறோம். ஆமா அது அவனுக்கு தெரியுமா? ஓ
மயிலாட்டம்ங்கிறது அவருக்கு தெரியுமா? தமுக்கு மைதானத்துல அது சொன்னாலே தெரியும். சொன்னதானே தெரியும். சொல்றேன் மாமா. மாமா துரியோதனா என்ன கேட்டா பரியம் என் பொண்ணு கொடுக்குற சம்மதம் பொண்ணு கொடுக்குற என்ன பரியம் கொடுக்குறேன்னு கேக்குறேன். மாமா சங்கு சக்கரனே பெண்ணை தருவதே பெரிதே ஐயானா பங்கையா கண்ணானானும் பரியத்து கஞ்சி வேணும் கஞ்சி வேணும் உங்களுக்காக வேண்டி ஆமா அதோ ஆமா உங்களுக்காக வேண்டி 7 லட்சம் ஒட்டகம் தனிலே பொண்ணை நான் பொங்கமாய் கொண்டு வந்தேன் அதுவும் போதாதா சொல்லும் ஒன்னு இடத்துல பொண்ணு கேட்க வரும்போது 7 லட்சம் ஒட்டயத்துல பொண்ணு எடுத்துட்டு வந்துக்கிறோம். பாரு பூரா 7 லட்சம். ரவியா அதோ நிக்கிறா தானே அதோ பாரு. அதோ தெரியுதா? ஆ. ஏ ரவியா ஓ. அது பூரா கழுதா. யாரா கைதா ஏ ரவியா ஓ. அது தெரியுதா? அதோ பாரு. அதோ தெரியுதா? மைதானத்துல. அது பூரா கழுதா. ஏடா, ஆ, இங்க வா. என்ன உன் கண்ணு அப்படி தெரியுதா? ஏன் கண்ணு? என்ன? அது பூரா இது கைதா. இது கைதுன்னா என்னடா இது? வந்துக்கிறவங்க கைதியா? அது அது பாரு, ஒட்டகத்தை பாரு. யோ, உங்களுக்கு அறிவுக்குதா? ஒட்டகம் கைது தெரியுதுல? அங்க கொண்டு போய் எட்ட கொண்டு நிறுத்திட்டா அவர் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். அது கொஞ்சம் மாலை கண்ணு. ஆமா. ஒரு குட்டாரை விட்டு ஓடியா சொல்லு போறாச்சா? உனக்கு மாலை கண்ணு, உனக்கு நொல்ல கண்ணு. எங்களுக்கு அப்படித்தான் தெரியுது. ஏய், அது கைது பாரா, கைது பாரா, ஒட்டகம். ஆமா. ஆமா. இதே பெரிய நாய்ங்குது, சின்ன நாய்ங்குது. சரி சரி, ஓடியா சொல்லியா? ஓடியா சொல்லு அவ்வளவுதானா? ஏய் தம்பி ஆமாங்க. அந்த 7 லட்சம் ஒட்டகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை போற ஒன்னு 9 பூரா பிச்சு கொட்ட வச்சு கொண்டு. பாரு ஓய் அப்பா. ரவி ஏய், ஓய் அப்பா. மாலை போல கொட்டி வச்சுக்கிற மாதிரி 7 லட்சம் போட ஒட்டகத்தை போறாங்க சாமி. ஓய் அப்பா. சாதாரண ஆளா நான் எப்பேற்பட்ட அரசன் வரும்போது சும்மா வருவனா 7 லட்சம் ஒட்டகத்துல பொன் பொருளை கொண்டாந்து கொட்டி வச்சுக்கிறேன் பாரியா பொன் பொருளை நீ பாத்துருக்க முடியாது துரியோதனா ஆமா சரி சரி தட்ட விட்டாலே சங்கடம் கழிக்க போமோ. சரி சரி தட்ட விட்டாலே சங்கடம் கழிக்க போமோ. நெறி நெறி பொண்ணுந்தாலே நேசித்து மொழிவதுண்டோ. நெறி நெறி பொண்ணுந்தாலே நேசித்து மொழிவதுண்டோ. குறி குறி வாழ எங்கள் கோபால பெட்டி உண்டு. ஐயா குறி குறி வாழ கோபால பெட்டி உண்டு. மலை மலை கூட்டிட்டான். இந்த பொண்ணு எனக்கு நேரத்துக்கு அம்மா பொண்ணு என்ன பண்றது? ஏண்டா நான் பங்காளி ஏமாத்தி வச்சிருக்கிறேன். அதானே என் வீட்டு கொட்டை இடம் கிடையாது. அதான். டேய், டேய். ஏ பாண்டவரை ஏமாத்துக்கிற மாதிரி அதை சொட்டி காட்டுறா. ஏன் நச்சுன்னு வாங்கணும்? ஆமா வாங்கணும். சொல்லு சொல்லு மாமா டேய், அவன் 1000 பேசிட்டோம். பாண்டவர் நம்ம ஏமாத்திக்கிறோம் பாரு. ஆமா அதை சொட்டி காட்டுறான். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்க. நான் ஒண்ணு சொல்றேன். எப்படிடா அந்த சுந்தரியை நம்ம வீட்டுக்கு வர்றோம் தெரியும். பொண்ணு மருமகளா வரம் தெரியும் வர்றோம் தெரியும். அந்த ஆளு சிறு பலாட்டம் வாங்கிக்கோ. இவன் ஆளு அடிவானாத போட மாட்டான் போல. அவளே மறந்ததால இப்ப எடுத்து வந்து அடிப்பாங்க. கையில கொடுப்பான் போல. யோ எப்படியா பொண்ணு கட்டி போற? மாமன் சொன்னா சரிதான். துரியோதனா குறி குறி வாழ எங்கள் கோபால பெட்டி உண்டு.
கோபால பெட்டி உண்டு. இந்த கோபால பெட்டி. ஆமா, தத்தை என்ன பண்ணுது? உன் பொண்ணு எனக்கு வேணாம், என் வீட்டுல கொட்டை இடம் கிடையாது. குறி குறிவான எந்த கோபால பெட்டி உண்டு. இந்த கோபால பெட்டி உண்டு. இது நிறைய தந்தாலே அதுவே பாரியம்மாகும். அதுவே பாரியம்மாகும். அவ்வளவு எனக்கு புண் வேண்டாம். இந்த கோபால பெட்டி நிறைய கொடுத்தா போதும். இது நிறைய கொடுத்தா போதும். இது நிறைய கொடுத்தா போதும். கோபால பெட்டி ஏடா அந்த ஆடு மாடு மேய்க்குள்ள ஒரு வெத்தலை கொடுக்க சாப்பாடு போடுன்னு போற மாதிரி அந்த இடையம் புத்தி அந்த ஏசுகை எடுத்த புத்தி போதா பார். எப்படி இது பொட்டி நிறைய கொடுக்கணும்னா மின் சேர ஒண்ணு பின் சேர ஒண்ணு 2 சேர அள்ளி போட்டா மின் சேர பின் சேரனா என்ன போடுறாங்க? பின் போட்டு ஆகுறாங்க. சுடுகாட்டுல என்னையா புண் வேண்டாம். பழகு தெரியாத உண்மை கணக்கு மலை மலை வாரி கொட்டியா பொண்ணு இவ்வளவு பொண்ணா இவ்வளவு பொண்ணு கொண்டாந்து கொட்டிருக்கிறானே. நான் என்ன பங்காளி ஏமாத்தி வச்சிருக்கிறேன். பாவி பங்காளி ஏமாத்தி நான் மாட்ட பண்றேன். அவன் நல்லதான் சொல்றான், உண்மைதான் சொல்றான். அதெல்லாம் எது மனசுல வச்சு கூடாது. பொண்ணு கட்டின்னு போற வரைக்கும் எது பேசணும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். அந்த பெண்ணு நம்ம வீட்டுக்கு வரதுனையும் செருப்பாடு அடிக்க சொல்ல எங்க மாமன் சொன்னா சரிப்பா. இந்த கோபால பெட்டி நிறைய கொடுத்தா போதும். என்னையா இது ஒரு பெட்டி? என்ன சொல்வேன் இந்த பெட்டி பொண்ணை எல்லாம் கொள்ளையா நல்லா பொண்ணை எல்லாம் கொள்ளையா பொண்ணை எல்லாம் கொள்ளையா சொல்றாரு. ஆமா, இந்த பொண்ணு ஏத்தி அந்த பொண்ணு எடுத்துட்டு போனா பாக்குற என்ன சொல்லுவா? காரி உயும் மனம் வரல உங்களுக்கு சரிப்பா. எடுத்து முடியாது. எடுத்து போக முடியாது சொல்லிட்டேன். ஆமா, இந்த பொண்ணை பூரா கொட்டி ரவியா நவரு நீ பாக்கணுமா? அவரு கொஞ்சம் அல்றா. இந்த பொண்ணு எப்படி பாத்துவோம். அதான் இதெல்லாம் எடுத்து மனசு இல்லையா பூராத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாரா? அதனால ரவியா ஓ ஏய் ரவியா இது பூரா பதிரு. பூரா பதிரு. சொல்லு கண்ணா, பேசுறது தவறு. ஏடா இது தங்கண்டா பதிரு. இது எப்படிதான் பதிரு ஆயிடும்? பாவி பொன்னாலாவு காண வந்த பூபானேயா மத்த வந்தா பூபானேயா மத்த வந்தாய். என்னடா பதிரு கூற இந்த பொண்ணு எதோட பதிரு கூற இந்த பொண்ணு எதோட பதிரு பூரா பதிரு. நானா இனி ஒத்துக்குவேன். தங்கத்திலடா பதிரு இருக்கு. என்னடா பூரா பதிரு. பூரா பதிரு. பதிரு 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 யாரா பதிரு? பேசுறதுலாம்
ஒண்ணுல பதறு. ஆமா. டேய், இந்த உலக பழமொழி சொல்லுவாங்க. ஐயா பெண்ணிலே பாதாரு என்று பேசுவார் உலக வார்த்தை. 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 வண்ண பொன்பாதாரு என்பாரோ நல்ல முகந்தா. வண்ண பொன்பாதாரு என்பாரோ வண்ண பொன்பாதாரு என்பாரோ நல்ல முகந்தா. வண்ண பொன்பாதாரு என்பாரோ வண்ண பொன்பாதாரு. உலகத்துல பேசுவாங்க. அது வருது பாரு அந்த பொண்ணு. பழமொழி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வாய் பதறு, அது கை பதறு, அது அவிச்சாரி பதறு. அப்ப என் பொண்ணு சரி அபிஷேக் பதரா வாய் பதரா என்ன என்னடா பழமொழி சொல்லுவாங்க. உலக பழமொழி சொல்லுவாங்க. துரியோதனா ஆமா. பொன்மி கிட்ட மன்னவானே போதும் போதும் சொன்ன வார்த்தை. பொன்மி கிட்ட மன்னவானே போதும் போதும் சொன்ன வார்த்தை. என் மனது இட்டை கொள்ளுமா சூரிய பூவா. என் மனது இட்டை கொள்ளுமா. என் மனது எனக்கு இது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆசை இல்ல, ஆசை கிடையாது. ஐயா இச்சையுடன் கொண்டு வந்தேன் இந்த பொண்ணை கொண்டு போக. இச்சையுடன் கொண்டு வந்தேன் இந்த பொண்ணை கொண்டு போக. கொல்லா அச்சமில்லை அவன் கொல்லையா. கொல்லையா நான் பொண்ணுக்குன்னு வரும்போதே 7 லட்சம் பொன் பொருளை ஏற்றினோம். நீ ஏத்து போனா. ஆமா. இதுல பதிலுக்குதுன்றார். தூத்தனாதான் நான் ஒத்துக்குவோம்பா. இந்த பொண்ணை தூத்தனாதான் இது என்ன கம்பா கேவரா நெல்ல இத போய் என்னடா இது? அவர் தூத்தி காட்ட சொல்றாரு. சரி, நாம தாத்தா தூத்தணும்னா ஆமா அந்த என்ன சொல்லுவான்? ஏற்கனவே கொண்டாந்த பொண்ணையே பதிருட்டோம். சொல்லுவாங்க. அதனால நீ ஏற்கனவே ஒரு சூதுக்காரன். நாங்க கொண்டு வந்த பொண்ணைய சந்தாகப்பட்டு நிமிட்டி பாக்குற கம்பு நெல்லி மாதிரி. அப்ப நாங்க தூத்தினா நீ ஒத்துக்க. அதனால வாழ வச்சு எம்மா வேணுமா தூத்தி எடுத்துக்க போறாத்தியம். துரியோதனா தூத்தி காட்ட வேண்டுமானால் தூதானே அதனால எனது ஆழ்வார் அனுமந்த பாலன் அனைத்ததாக சீக்கிரம் சுகமாக வாழ வேண்டும். எதற்காக அதோ என்னுடைய மகள் சுந்தரியை அவனுடைய துரியோதன் மகள் லக்கணபாலனுக்கு பெண் கேட்ட 7 லட்சம் ஒட்டகத்தில் பொண்ணையை தந்திருக்கிறான். அதனால பதிலும் சொல்லிட்டேன், நீயே தூத்திக்கு சொல்லிட்டான். அதனால உன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காற்றில் போனது போக ஊரான வட்டப்பாறையில் நின்று விஸ்வரூபத்தை எடுத்து சொல்லிட்டேன். அதனால காற்றில் போனது போக தூத்து 7 கழுத்தாண்டி திருப்பாங்க. இந்த 7 லட்சம் ஒட்டத்தில் பொண்ணு பத்தியா காற்றில் போனது போக இந்த கோபால பெட்டிக்கு அரை பெட்டிக்கு 3 நூல் கம்மியா இருக்கும். அரை பெட்டிக்கு 3 நூல் பகவானே அனுமந்த பாலா நீங்க தெரிவித்த பிரகாரம் இது அரை பெட்டிக்கு 3 நாள் 3 நாள் 3 நூல் காற்றில் போனது போக அரை பெட்டிக்கு நான் 3 நூல் கம்மியாக்கின்னு சொன்னா 4 நூல் கம்மியாக்கி
குரங்குன்னா இதாங்க குரங்கு. மருமகனே, பாத்தியா ஏதோ ஒரு குரங்கு வந்தது தூத்துறது அதுவாது ஆகாயத்துக்கு எல்லாம் காத்துல அந்த முறை மேகத்துல மறைஞ்சு போதுடா ஒரு அபாஜயம் அது போனா போகுது போது இல்லையா அவன் கொண்டு ஏய், ஓ 7 லட்சம் ஒட்டகத்தில் பொடியேற்றம் பண்ண பத்தியா அனுவந்த விட்டு தூத்துனேன் காற்றில் போனது போக இந்த கோபால பெட்டிக்கு அரை பெட்டிக்கு 4 நூல் கம்மியாகுது. அரை பெட்டாங்க சார். அரை பெட்டி மரியாதை சொல்லு. இந்த இடத்த விட்டு போயிடும். அடிக்கிறதுக்குள்ள போயிடும். ஏய், கொஞ்சம் ரம்பளையா இல்ல. இந்த பொட்டியா பொண்ணு கொடுக்கல. பொண்ணு எப்படி நாங்க பொண்ணு கொடுக்கல. அது கேளு, கேளு, கேளு. மரியாதை போயிடும். நாய் அடி கம்மி. நடராஜன் வேலை கொடுக்காத. மாமா யோ மாமா 7 லட்சம் ஒட்டகத்து பொண்ணு ஆமா அரை பெட்டிக்கே வரலன்னு சொல்றாங்க. என்னையா அத போட்டி ரம்படாதான் பொண்ணு தருவோன்னு சொல்றான். ஐயோ போச்சு என் பங்காளி சொத்து பூரா காத்துலே. மருமகனே, ஓ மாமடி எப்படி மாமா டேய் ஓ முன்ன வச்ச கால பின்னாடி கூடாது பெண்ணுக்கு வந்து பின்னாடி பின்னாடி கூடாது. அதனால சரி. உன் தம்பி கொடுத்துட்டாரு. ஏய் துத்தாதனா சொல்லு மாமா உன் யோசனை என்னமா அது மாதிரி தான் மாமா செய்யுது. டேய் துட்டாதனா மாமா மறுபடியும் அஸ்திராபுரம் போ. அஸ்திராபுரம் போய் பொக்கச்சாரியில் இருக்கத்தில்ல மறுபடியும் 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு எல்லாம் ஏத்தினுவா. ஏய் ஒண்ணு கூடாத இருக்கிறத டேய் பூரா சுத்தமா அப்படி ஏத்தினுவா, சுத்தமா தொடச்சி ஏத்தினுவா. மாமா பத்தெல்லாம் அப்படி 7 லட்சம் ஒட்டகத்துக்கு பத்தலன்னா 7 லட்சம் ஒட்டகத்துக்கு பொன் போறது பத்தெல்லாம். வியாபார் 100 பேர் இருக்கிறாங்க பாரு. உன் பொண்டாட்டிங்க 100 பேர் பொண்டாட்டி தாலி எல்லாம் அறுத்து போட்டு கட்டி பொண்ணு கட்டிங்க. தாலி அறுத்தது எதனா இருக்கட்டும். பொண்ணை கட்டி போகணும். பொண்ணு கட்டி போ. மாமன் சொன்னா சரி. என்ன சொன்னாலும் அதான். நம்ம பொண்டாடி தாலி அறுத்தான் தெரியுதான். ஆனா பொண்ணை கட்டி போகணும். தீபாவளி வாயா எப்ப பார்த்தாலும் தாலி அரைட்டு வைக்கிறாயா அவன். போடா டேய், போடா. டேய், அது பாரு கண்ணா, வா, வா. பாப்பா எட்டு பாரு. மாமா யாரை பார்த்து என்ன சொல்றது? நான் எப்பேற்பட்ட ஆளு பொண்ணு இந்த மன்னவள் வியாபார் மறுபடியும் 7 லட்சம் மறுபடியும் 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு எல்லாம் ஏத்திட்டு போனீங்க. மறுபடியும் 7 லட்சம் ஒட்டகத்துக்கு ஐயோ, எப்பா. ஏய், ரம்யா, வீடு உனக்கு கூட்டிட்டு போற மலைமலையா? சாதாரண ஆளுன்னு நினைச்சா ஏய், ரம்யா, சந்தேகமாகுது. முன்ன வந்ததே பரவாயில்ல. கரியல் கரியல் அது இதே கொஞ்சம் வந்து பார்க்கலாம். சரி, சரி, கொஞ்சம் வந்து இன்னும் சேர்த்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். இன்னும் கரியல் கரியல். ஐயோ மஞ்சள் கம்பெனி வேலை செய்யணும் போல இருக்குங்க. ஏய், ஏய், ரம்யா, நூறு பாக்குறா, அப்படியே விழுங்குது. இங்க பாருடா. ஏடா, நெல்லு வியாபாரம் பண்ணியா? ஏய், ரம்யா, ஓ, இது பூரா மக்களு. என்ன? பூரா மக்களியா? யாரா நக்கல? என்ன நக்கலா பேசினு வர? ஆமா டேய் பொண்ணு குடும்பம் என்ன? என்ன? கம்பா கேவுரா மாக்கிறதுக்கு. இல்லையா அரிசியா ஏடா, இது இது தங்கம் மேடா, தங்கம் இல்லையா? மேடா. நான் சொல்றது கேள்வியா? எப்படி? மக்கள் தான். இப்ப ஆ. அங்கு தாசத்துல யார் அள்ளி கொடுக்கறது? காரணா. கர்நாடக கொடுக்குறா? ஆமா, காலி அடி போறாரு, பொழுதுக்கு எட்டி 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 அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அள்ளி கொடுக்குறான். கொஞ்சம் குறைஞ்சு போதா கை கட்டதா ஆ. மறுநாள் இவரு போறாரு. அப்படி நின்று போதா ஆமா. மறுநாள் இவரு போறாரு. ஆமா, போய் எட்டி பாப்பா. வளர்த்து வைக்க பாரு. அப்படி காட்டுறாரு. ஆமா. மறுபடியும் குமிஞ்சு போகுது. அது மேல அப்படியே வளர்ந்து போகுது. அப்புறம் மறுபடியும் உட்காந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இதே மாதிரி அடியில நினைச்சு பாரு. ஆ. இன்னைக்கு தொடச்சாரு பூரா மக்களா போச்சு. ஓ ஆமாண்டா மரிமாவனே. எப்படி மாமா ஆமா, அவன் சொல்றது கரெக்ட் தான். அந்த மேல கை காட்டுறதுலயும் அள்ளி கொடுத்துறான். அள்ளி கொடுக்குறான். ஆமா. அது நின்னு போயிச்சேனா? அடியில இருந்து. மறுபடியா நீ போய் கையை காட்டுற, அது மேல தான் வளருது. கீழே இருந்தது பூரா ஈரம். அப்படியே ஓ மெய்தான். சரி நான் என்னன்றேன் இது என்ன பண்ணுது நீ என்ன பண்ண போற? இதையே தூத்துனாதான் ஒத்துக்குவேன். அதே குறைஞ்சா வருமா? அதே குரங்குதான். ஒரு குரங்கு தான் இருக்குது. வேற குரங்கு எது இல்ல. சரி, அந்த குரங்கு மறுபடியும் டேய் அந்த குரங்கு கொஞ்சம் பாருங்க. அனுமந்த பாரா. பேசி எங்களுக்கு சாதகமா தூத்து இந்த பாரு தூத்துனா வாயை துறைக்கும்
நெப்பியா திண்டுகிறேன் இங்க வா. அதெல்லாம் வேணாம். காலையில கவனிக்கலாம். காலையில போட்டு வாங்கி அந்த பழக்கம் எனக்கு இல்ல அப்படியே கழுத்தாட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாரு. சரி சரி. அனுமந்த பாலா அது துரியோதனகிட்ட மீண்டும் போய் 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு கேட்டது கொட்டிட்டான். மீண்டும் ஊரான வட்டப்பாறை மீது நின்று விஸ்வரூபத்தை எடுத்து காற்றில் போனது போக கோமான பெற்றிருக்கு பத்தியா? ஆமா அந்த பெட்டிக்கு 400 கம்மியா இருந்தது. அதனால இப்போ காற்றில் போனது போக காற்றில் போனது போக முக்கா பெட்டிக்கு அவருடா முக்கா பெட்டிக்கு 3 நூல் கம்மியா இருக்கணும். முக்கா பெட்டிக்கே 3 நூல் கம்மியா இருக்கு. ஆமா ஆமா போ. என்ன பண்ணுவே தெரியாது. ஊராத்து திருப்பாக்கல கொண்டு விடணும். திருப்பாக்கல ஆமா ஆகட்டும் போ. போடு 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 போடா. ஐ அட மறுபடியும் தூக்கிடே ஆஞ்சே. மறுபடியும் தூக்கிடே ஐயோ ஐயோ பரவாயில்ல. வராம மேகத்திரமா போயிருக்கிறான். காத்துல போடு என் பொண்ணு பூரா போச்சு. ஐயோ எங்கனா போய் போகுது. அந்த அரை பேட்டி மட்டும் ரொம்ப நாள் போதும் விடு. அது நம்பிச்சா போதும். அது போதும் விடு. அந்த கருமானது எங்கனா போய் எங்கடா போதும் அந்த எந்த தேவையா எங்கடா போட்டு வர காத்துல மேகத்துல மறைஞ்சு மறைஞ்சு போகுது. அது போனா கூட போகுது. போயிடுறான். போன போதும் போட்டு நம்மளா போதும். அது போதும் அது கேளு. ரவி ஓ இருந்து பூரா தொடச்சி எடுத்து பொண்டாடி தாலி கூட ஆட்டு. இனிமே அங்க ஒண்ணும் கிடையாது. அதான் துரியோதனா சரி மாமா தெரிவித்த பிரகாரம் இதோ மறுமுறை தூத்தினேன். இதோ முக்கா பெட்டிக்கு 3 நூல் கம்மியா இருக்கு. நூல் கணக்கு சொல்றீங்க. சாமி துரியோதனா மாமா போட்டு நம்பிட்டா ஒண்ணு மீண்டும் 7 லட்சம் ஒட்டகத்தை கொண்டு கொட்டினேன். மீண்டும் அனுமந்த பாலம் தூத்தினா காற்றில் போனது போக முக்கா பெட்டிக்கு 3 நூல் கம்மியாக குடி குடி. இப்போ பண்ணி நம்பலையா? இல்ல 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 ரவி மரியாதையா போயிடணும். மரியாதையா போயிடணும். ரவி விட்டு அடிக்கிறதுக்குள்ள போயிடணும். அந்த நடராஜன் எடுத்தான். ரவி இருடே செருப்பு தான் சொல்லல. ஏன் நடராஜன் மாமா ஏதோ பேர் வச்சு தனியா மாமா இப்ப 7 14 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு ஏத்தின்னு வந்து போட்டு அப்புறம் பேசுறோம். மாமா என்ன ஆச்சு பாத்தியா மாமா மாமா ஐயா மாமா தகூடி தெரியாதுனா 7 14 லட்சம் ஒட்டகத்திலே பொன் பொருளை எல்லாம் கொண்டு வந்து அந்த பரங்க வச்சு தூத்தி என் பொன் பொருள் எல்லாம் வாரி 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 தூத்துது. கொண்டு வந்த பொன் பொருளை மட்டுமா தூத்துனா? ஆமா என் ஜோதி அவன் தூத்தி காட்டினது இந்த பொன் பொருளை மட்டும் கிடையாது. என் ஜோதி மதிகுலம் சந்திரகுல பரம்பரையினுடைய மான மரியாதை எல்லாம் காத்துல தூத்திட்டானே மாமா. மாமா இன்னும் எவ்வளவு கம்மியாக்குது மாமா? கால் பெட்டி கால் வெட்டிக்குது. ஐயா ஆமா இனிமே
புரியாதுனா அகந்தாபுரத்தில் இருந்த பொன் பொருள் எல்லாம் பொக்கி சாரையை காலி செய்து நாங்கள் 100 பேர் பொண்டாட்டில தாலியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்ட இனிமே இந்த கால் பெட்டி பொண்ணை எங்க கொடுக்க போறேன் நான் எப்படி மாமா பொண்ணை கட்டி போறது தாத்தா தாத்தா என்ன ஒரு வயசு உள்ள தாத்தா பாவம் பெரிய மச்சான் ஏற்கனவே வர பங்கப்பட்டுக்கிறாரு இன்னைக்கு பங்கப்பட்டு போனா உயிரோடு இருக்க முடியாத அகந்தாபுரத்துக்கு வெறும் மாமா பயப்படாத எப்படி மாமா அந்த கால் போட்ட பொண்ணு கொடுத்துடலாம் எப்படி மாமா எப்படி கொடுப்ப எப்படியா எப்படி கொடுப்ப அண்ணா தோர்த்தே இல்ல ராஜா மாமா பஞ்சாச்சு இருடா ஏடா என் மருமகன் ஒரு பேரரசன் ஆமா இவன் மவனுக்கு கல்யாணம் பண்ணா இருக்கிற சிற்றரசனா அவன் 25 பவுன் 100 பவுன் 50 பவுன் வண்டி மேல வச்சு வைக்கிறாங்களா அந்த வர வரிசையில எடுத்து கால் போட்டு பொண்ணு கொடுத்தா போகுது கல்யாணம் பண்ணி பந்தல்ல நான் என்ன சொல்றேன் இவரு சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாங்க அவர் பங்காளி நீ அண்ணன் நீ சொன்னாதான் கேப்ப நான் சரி கட்டுறேன் சரி கட்டு மாமா பாத்து சரி கட்டு அண்ணா என்ன அப்ப என்ன நினைக்கிறீங்க அந்த கால் போட்ட பொண்ணு நான் பந்தல கட்டுறேன் அதுக்கு என்ன புடிச்சு கட்டிடுறா நான் கட்டிட்டா போச்சு புடிச்சு கட்டிடுப்பா எங்காவது இது யார பிடிச்சு கட்டுறாங்க இதெல்லாம் பந்தல கட்டணும் யாரு திமிராத டேய் அந்த கால் போட்ட பொண்ணு பந்தல கட்டிடுறேன் அத சொல்றியா ஓ ஏன்னா துரியோதன் பேரரசன் ஆமா பூரா பேரு நீ சொல்ற மாதிரி சித்தர்கள் பூரா வரிசை வைப்பாங்க கால் பெட்டி புண்ணி வர வரிசையில எடுத்து புது பவுடா எடுத்து வந்து கொட்டிடுறேன் மாமாவை சரிப்பா என் அண்ணன் சொல்லிட்டாரு இனிமே விட்டுற வேண்டியதான் எடுத்து என் தொண்டையில கொடுக்க சொல்லு எப்ப நீ வாயை தொந்து சொல்லு வந்தா பாத்து சரி விடுப்பா சரி அப்புறம் என்ன சரிதான் பந்தல கட்டிடுறோம் மாமா இன்னைக்கே நல்ல நாள் இன்னைக்கு விட்டுட்டு போக கூடாது இன்னைக்கே கல்யாணத்துக்கு நாள் வச்சிடணும் சம்மதம் தான் சொல்லிட்டேன் அப்ப கால் பட்டி பண்ண சரி பகவானே ஒரு மத்த சண்டை ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு என்னுடைய பங்காளி எனது அண்ணன் அவர் சொல்லிட்டு எதுவுமே மீற முடியாது ஏன்னா அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆமா அதனால கால் பெட்டி பொண்ணு பந்தல கட்டுறியா பொண்ணு கொடுத்துறியா பொண்ணு கொடுக்குறேன் நீ திருட ஆமா நீ திருட நம்பவே முடியாது அதனால நீ வாயில சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியாது என்ன பண்ணணும் இப்பே பரித்த மாத்தணும் இப்பவே தட்டு அரிய மாத்தணும்ன்றியா அரிய ஏமாத்துற அதுக்கு ஏமாத்துறம்பா பொண்ணு கொடுக்காத ஏமாத்துறேன்றியா நீ என்ன அப்படி சொன்ன நீ பரித்த மாத்தணும் ஏன் அண்ணா மாத்தணும் அப்படின்னா போதா நீட்டா போகுதுல்ல ஆனா ஏமாத்துறேன் ஏமாத்துறேன் ஓ ஏன்னா மாத்தணும் ஏன்னா மாத்தணும் சரி அவர் சொன்ன கட்டதாங்க இருக்கும் அது சரியாதான் பறிப்பணம் வாங்கி வந்துட்டீங்களா ஐயா படம் வாங்கி வந்துட்டீங்களா வரும்போது திருக்கோயில வாங்கி வந்துக்கிறோம் அது எப்பேற்பட்ட தங்க சரிகை பறி போடு ஏமாத்திரம் தான் எடுத்தா அத நாங்க ஏத்துறது ஏன்னா அந்த பறி போடு உங்க வீட்டுக்கு வரதுக்கு மரும கட்டி போறது எங்க ராஜ மகனாங்க பாரு லட்சுமி அதை சொல்லு ஒரு 50,000 போட எடுத்து கொடுங்க முக்காடு கொடுக்குறாங்க பாரு பறி போடு நீ 1000 ரூபாய் கொடு எடுத்தா மாமி கூற 57,000 பறி போட மாட்டோம் என்ன ஒண்ணு கடன் சொல்லி வாங்கி வந்துக்கிறோம் என் பங்கத்தை பாத்தி கட்டி வாங்குறாரு பாரு எங்க மாமா சரி எங்க ராஜ மகன் மாமி கூற விலை உயர்ந்த பட்டு அம்மா போதும் சரி வாங்க பட்டு பண்ணி வேலை ஆகட்டும் ரவி என்ன வயசுல பெரியாள் மாமா பொண்ணுக்காக அவன் உட்கார்ந்து பரிமாற்றம் ஆமா மாப்பிள்ளைக்காக யாரு உட்கார என்ன இது கேள்வி ஆகுது எனக்காக உட்காரணும் புத்திக்கல உனக்கு எதுக்கு ரவி என் பங்காளி கூட சூது பகடை ஆடுறதுக்கே என் மாமனை தானே உட்கார வச்சான் சாதாரண விஷயம் பரியும் இதுக்கு நீ இருக்க நான் செய்யலாமா எனக்கு மரியாதை இருக்கா உனக்கு மரியாதை இருக்காது மாமா நீ போனதான் சீக்கிரமா ஏமாத்துவ போடு மாமா கண்ணாடி
கண்ணாடி கட்டி போடும் கட்டி பாரு பொண்ணுங்க ஏய் ஓகே ஓகே அப்படி ஓகே தம்பி கண்ணா ஒரு பாவாடையில உட்காந்துட்டோம். டேய் ஒரு பாயில உட்காந்துட்டோம். சொல்லு ஏடா புத்திருக்குதா? என்ன பெரிய மனுஷன் உட்காந்து வழி மாத்திரா தலைப்பா கட்டணும். நீ தலைப்பா கட்டிக்கிறியா? நான் கட்டிக்கிறேன் நீ உனக்கு அறிவு இருக்குதா? ஐயோ ஐயோ அப்பா கட்டி எல்லாம் வவுத்து கட்டு தலைமை. பகவானே இப்ப எல்லாருமே பரிமாத்திரம் இல்ல. பரிமாத்திரம் இருப்பாங்க இல்லாத இருப்பாங்க. ஆமா எல்லாரும் தெரிஞ்சிட மாதிரி கிளீனா என்ன கட்டா? இப்ப யாரா பரி மாத்துறாங்க? ஆம்பளை கரும்பு கட்ட போறான், பொண்ணுங்க கரும்பு கட்ட போகுது. அவன் வெட்டுறான், கரும்பு வெட்டுறான், பொண்ணு கட்டுதுங்க. ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. அப்படி ஏத்தி ஓடி போடுறாங்க. பரி எல்லாம் ஏண்டா, ஐயா வீட்டு மாதிரி தான் நடக்குது. ஆமா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கரும்பு வெட்டுற வீட்டு மாதிரி தான் நடக்கும். டேய், இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. ஏய் இந்த தர்ஜனை இது ஒண்ணுங்களா ஓ எங்கடா சாக்குறானுங்கடா? பரிமாத்த போறாங்க. ஏய் அங்க கீழ வந்து போங்க. ஏங்க தாத்தா இது நான் உங்களுக்கு வெறும் ரத்தம் தான் வேணும். பாக்குவா உன்னை வச்சுக்கிட்டு வெறும் ரத்தம் தான் வேணும். பாக்குவானா தாத்தா? பங்காளி குடும்பத்துக்கு நீ கிடத்துனாங்க. இருப்பா குடும்பம் என்ன சொல்றாங்க? 500 ரூபாய் கட்டா கொடுப்பாங்க. நீ 100 ரூபாய் கேக்குறீங்க. கேட்டது அதான் கேட்டேன் அப்படி இல்ல மரியாதை யாரா? நல்லா சொல்லி மாமா மாமா நல்லா விவரமா சொல்லி கொடு. அந்த ஆளுக்கு அந்த ஆள் பேச்சு மாதிரி ஐயா அவருக்கு தெரியும். தம்பி கண்ணா அண்ணா தபார் இந்த பொண்ணு ஒண்ணுது ஓ பெண்ணு எண்ணிது. அப்படி கொடு அப்படி சொல்லு. அண்ணா நீ 7-14 லட்சம் ஓட்டத்துல பொண்ணு ஏற்றாந்திய. ஆமா அந்த பொண்ணு என்னது என் பெண்ணு என்னது? என்னடா இது? ஓ அவ மரியாதை மாத்தது. இந்த பொண்ணு ஒண்ணுது என் பெண்ணு ஒண்ணுதுன்னா அப்படி எதுக்கு வரணும்? எங்க அண்ணன் தான் புத்தி இல்லாத பேசுறாரு. உனக்கு என்ன புத்தி கித்திக்கிதே இல்லையா? என்ன என்னடா இப்ப 7-14 லட்சம் ஓட்டத்துல பொண்ணு ஏற்றது என் கையில கொடுத்துட்டாரு. ஆமா இப்ப என் கையில தானே இருக்குது. ஆமா என் பொண்ணு எனக்கு இது ஓ வீட்டு தாங்குது. நான் பொண்ணு அவங்க கொடுத்தாதானே. நான் கொடுக்க மாட்டேன்றியா? என்னடா நின்னுங்க. ரெண்டு ஒண்ணுதான். மாமா ஐயோ பொண்ணு மாமா கொடுத்தா சொல்லு மாமா. ஏடா ஓ அவன் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாதானே நம்மளுக்கு சொந்தம். ஆமா அவன் வீட்டுல இருக்குது. அப்ப அண்ணா அவனுதான். இப்ப அந்தாலும் வராதுன்னு உனக்கு திட்டா. ஏய் எங்க மாமன் சொன்னா சரி. சரி எங்க மாமன் எந்த வார்த்தை சொன்னாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னு மாங்காய் மரம் ஆக்குறானுவன். ஏ ரவி எங்க மாமன் சொன்னா எதை வேணாலும் செய்வேன். எங்க மாமன் எனக்கு நடு வீட்டு குத்து வழக்கு எனக்கு நல்லதானே செய்வார். எங்க மாமன் போய் எனக்கு அண்ணா மீண்டும் சொல்றீங்க 7-14 லட்சம் ஓட்டத்துல அப்பா கண்ணா இப்ப கொடுத்த வாங்கலாம் சரியா போச்சு. தபார் இந்த பொண்ணு ஒண்ணுது ஓ பெண்ணு மீண்டும் சொல்றேன் விவரமா சொல்றேன் கேளு. 7-14 லட்சம் ஓட்டத்துல அந்த பொண்ணு கொடுத்துக்கிறேன். ஆமா இந்த பொண்ணு என்னது என் பெண்ணு அவனுக்கு எவனுக்கு? அவனுக்கு எவனுக்கு? அவனுக்கு என்ன அவனுக்கு? ஏய் மாமா பெண்ணு அவளுக்குன்றான். இந்த பக்கம் கையை காட்டுறாரு. இந்த பக்கம் மாமா பரிமாணம் என்ன மாமா அதுக்கு அர்த்தம்? இந்த பக்கம் கையை காட்டணும். ஆமா ஆளும் இந்த பட்டணம் இந்த சைடு தான் இருக்கு. வந்து போட்டுறாமா? இது ஒருவேளை அந்த அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கு பிறந்துக்கிறான் அபிமன்னன். யோ அவனுக்கு எதிராக கணக்கு வைக்கிறானா? ஒண்ணு புரியல. யோ என்னையா என் பெண்ணு அவனுக்கு இப்படி கையை காட்டுறாரு.
உன்னை நம்பி அந்த மாதிரி இரு இரு கேட்டு வேண்டியதான் இவன் நம்பி அந்த மாதிரி உன் புத்திய செருப்பாலே அடிக்கணும். ஏய் நீ என்ன அடிக்காத மாட்ட போறது இரு கேட்டு வேண்டியடா கேளு கேளு. கேளு விவரமா கேளு தம்பி கண்ணா இங்க வா என்ன நீ பேசுற பேச்சு ஏண்டா ஒரு பரிய மாட்டா என்னையா மூளைய குழப்பறா? நீ சொல்லு என் பெண்ணு அவனுக்கு இல்லை எவனுக்கு ஏன்னா உனக்கு புத்தி கித்திக்கிட்டே இல்லையா? ஏண்டா இந்த 7,14 லட்சம் ஒட்டத்தில் பொண்ணு தந்தது என் உன்னுடைய பொண்ணு எழுதுன்னு சொன்னேன். ஆமா என் பெண்ணு அவனுக்கு சொன்னேன். யாருக்கு உங்க பேரன் எங்க இருக்கிறான்ப்பா? என் பேரும் அஸ்தாபுரத்துல இருக்கிறான் அங்க இருக்கிறான் அவன் அச்சனாபுரத்தில் இருக்கிறான்ல, அவன் அங்கே இருக்கிட்டான். அவனுக்குதான் எவனுக்கு? டேய் டேய் ரவி டேய் இல்லையா? இங்க வா. உன் பேரு அங்கேயா இருக்கட்டும். ஆமா அவனுக்கு அவன் அங்கேயா இருக்கட்டும் ஆனா அவனுக்கு அவனுக்கு அது என்ன மாமா? யாரு 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 யாருக்கு உன் பேரன் லட்சண பால பின்ன உன் பேரனை இட்டு வந்துட்டா தோக்குறான் பாரு. உன் பேரன் அச்சனாபுரத்தில் தான் இருக்கிறான். அச்சனாபுரத்தில் தான் இருக்கிறான். அங்கதான் இருக்கிறான். அவன் அங்கே இருக்கிட்டான். அவனுக்குதான் போடா நம்ம தானே பதிக்கட்டு வந்துட்டோம் எப்படி மாமா? உன் பையனை நம்ம கையோட இட்டுன்னு வந்திருந்தா பேசிடானே மாப்பிள நான் இவனுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிருப்பான். ஆமா அதனால நம்ம விட்டுட்டு வந்து தப்புதான். அது நம்ம மேல தான் தப்பு. அப்பா, தம்பி கண்ணா நீ சொன்னபடி அவனுக்கு தான் பொண்ணு. டேய், எமகண்ட பிறகு, எமகண்ட பிறகு. எல்லாம் ஒண்ணுதான், உனக்கு அறிவுக்குதா இல்லையா? அவனுக்குதான். ஐயா அவனுக்குதான். ஐயா உனக்குதான். ஐயா ஏன்டா? ஆ? எமகண்ட பிறகுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. அதனால அதுக்காக ஐயா ஒண்ணுதான். ஐயா ஒண்ணுதான் கொடுக்கலாம். ஐயோ ஐயோ, ஐயோ, மாமா சரி நான் என்னன்றேன் மரிமாணி எனக்கு தெரியுண்டா இல்ல. சரி சரி எங்க மாமன் சொன்னா சரி நான் பேச்சுக்காக மாட்டேன். ஐயா ஒண்ணுதான். ஏய், எங்க மாமன் சொன்னா சரி எங்க மாமா வார்த்தை மீறி பேச மாட்டேன். ஐயா ஒண்ணுதான் கொடுக்கலாம். அந்த ஆளு. ஏய், எங்க மாமன் சொன்னா எனக்கு தான் நன்மைக்கு பேசுவார். ஆமா ஆமா சரி பரிய முடிஞ்சு போச்சு. ஆனா கல்யாணம் எப்படி? இப்பதான் மேற்கண்ட விஷயம் எல்லாம் பேசணும். ஆமா முக்கியமான விஷயம் சமாச்சாரம். பரியம் போட்டாச்சு, அப்புறம் நிக்கிறீங்க. கல்யாணம் எங்க வைக்கிட்ட? ஆ, இதுதான் கேள்வி. கல்யாணம் எங்க வைக்கிட்ட? கல்யாணம் மட்டும் தான் வைக்கணும். கல்யாணம் எங்க நாட்டுல அஸ்திராபுரத்துல தான் கல்யாணம். அது நடக்காதியா? வரி போட்டா பாதி கல்யாணம் ஆனாப்ல. அப்புறம் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். கல்யாணம் நடக்காதுன்னு இப்பயே போய் கேஸ் கொடுத்துருவோம். அதான் உனக்கு புத்தி இப்பயே போய் கேஸ் கொடுத்துருவோம். உனக்கு புத்தி கித்துக்குதே இல்லையா? எதுக்கு? துரியோதனனுக்கு 60 புள்ள. புரியுதா? 60 புள்ள இருக்கு. இந்த பிள்ளைக்கு உள்ள 100 பிள்ளைக்கு ஆசனாபத்திலே கல்யாணம் பண்ணிக்குவான். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு கருப்பில கொத்து மாதிரி இருக்குது. ஒரு ரசத்துல போட போறியா? இங்கதான் கல்யாணம் வைப்பேன், இங்கதான் கல்யாணம் வைக்கணும். துவாரங்களா? துவாரையில கல்யாணம். ஆமா, ஒரே ஒரு பொண்ணியா எனக்கு. இந்த துவாரையில் தான் கல்யாணம் நடக்கணும். மாமா எப்படி மாமா? என்ன மாமா? இது ஒரு நல்ல யோசனை தான். எப்படி? டேய், நம்ம நாட்டுல கல்யாணத்தை வச்சிருந்தா இந்த கோணாரு கொடுத்துக்கு நம்மளால வடிச்சு கொட்ட முடியாது. ஒரு கோமந்த கட்டின்னு மாமா பேரு வாரு ஒரு ஆடு மேய்ச்சவன். அதனால இவன் நாட்டுல கல்யாணத்தை வச்சுட்டா கல்யாண செலவு சாப்பாடு செலவை அவன் தலைமையில போட்டுருவோம். அதான் சரி. அப்படியே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய அப்படியே கையோடு இட்டுன்னு போயிடலாம். அப்ப நமக்கு செலவே கிடையாது. அப்ப சாப்பாடு செலவு அந்த தலைமையில. அதான் சரி விடு, உன் பேச்சுதான் நியாயம். அண்ணா அப்ப கல்யாணம் உன் நாட்டுல தான். இங்கதான். ஆமா சரி விடு, சரி. அவருக்கு சம்மதம். சம்மதம் தானே? சம்மதம் தான். நீ ஒரு பெரிய மனுஷன். நீயே தேதி பார்த்து நாள் பார்த்து நல்ல பார்த்து நீ சொல்லு. ஆமா மாமா மாமா இன்னைக்கு சுத்தம்னா போச்சு. சொல்லு ஏடா பாண்டாளர் நடப்பு அதனால காரியம் காரியம் பண்ணிடுவாங்க. ஐயோ 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 ஏய் ரவி என் புத்தரம் பாத்தியாடா? ஏய் என் புத்தரம் பாத்தியாடா இன்னைக்கு? நாலு வயசானா? என்னடா எதுக்கு பாண்டாளர் நடப்பா 16 காரியம். ஒரு அறிவுக்குதாயா உனக்கு? நான் சொல்றது சுபகாரியம்டா, அந்த காரியம் இல்ல. மாப்பிள்ளை கூப்பினாரு, பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு. பாண்டாளர் கூப்பிடுறது. ஆமாடா சுபகாரியம். சுபகாரியமா? ஆமா அது உங்க நடுவுல செய்யலாம்.
இங்க வா. அந்த ஆள் ஒரு சூதுக்காரன். ஆமா அவன் என்ன அம்மா தூரம் சேர்ந்த மாத்திருவான். அதனால இப்ப கிட்டே நெருக்கத்துல வை. தம்பி கண்ணா வர 8ஆம் நாள் என்னடா எட்டாவது போதே. ஏய் வர 8ஆம் நாள் வேலை பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை தாலி கட்டுறான். அப்படி சொல்லு. சரி அப்புறம் சம்மதம். எங்க மாமன் சொன்னா சம்மதம் தான் எனக்கு. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு இன்னைக்கு விழாக்கிழமை பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாரு. ஆமா சரி அப்புறம் என்ன? அப்புறம் என்ன அப்புறம் என்ன என்னடா அப்புறம் என்ன ஏண்டா ஏம்பா நாலு வச்சாச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? வரும்போது நாங்க பட்டினாவை போம் அதான் பின்ன சாப்பாடு என்ன சாப்பாடு போட்டு அனுப்பு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வேலைக்கிழமை. முத நீ வந்துருக்கிற என் வீட்டுக்கு பரியும் போட்ட. ஆமா விழாக்கிழமை விருந்து உண்ணா விருவாகம் வரும். பரிந்து போட்டு விரோதம் வந்துச்சுன்னா ஐயோ ஏற்கனவே நாளுக்கு எனக்கு ஆவாது. இந்த பகல் நீடிச்சிரும். அப்ப சாப்பிட சாப்பாடு வேணாப்பா. மருமகனே சொல்லிட்டான். விரோதம் வந்துரும் மாமா. வேணாம் மாமா. சரி சாப்பாடு சாப்பிட்டாதான் விரோதம் வரும். ஆடு மாடெல்லாம் இருக்குதுன்னா ஆடு மாடு இருக்குதா? ஐயோ ஐயோ ஒவ்வொரு மாடு 10 லிட்டர் 15 லிட்டர் கிடக்குது. மாதார் வீட்டுல மாடு ஆடு மாடு இருக்குது. எவ்வளவு பால் வேணாலும் இருக்குது, எவ்வளவு மோர் வேணாலும் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சமான பால் கிடையாது. சரி சாப்பாடு போட்டாதான் பார்க்க வரும். பால் தண்ணியாச்சும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடு. ஐயோ ஐயோ உனக்கு நான் பால் கொடுத்தா பகை வந்து விடும். மாமா வேணாம் மாமா. பால் வேணாம் மாமா. பொண்ணு கட்ட போற இடத்துல சாப்பிடுறியா? போனா நல்ல டீயா குடிச்சிக்கலாம். இங்க பாலே வேணாம். வேணாம் மாமா. தம்பி கண்ணா அண்ணா பால் கொடுத்தாதான் பகை வரும். ஆமா ஏடா மோர் தண்ணியாச்சும் ஆளுக்கு ஒரு கிளாஸ். ஐயோ ஐயோ மோதி நான் உனக்கு கொடுத்துட்டு வச்சுக்கோ. நம்ம இருவருக்கும் மோதல் வந்து விடும். மோதல் ஐயோ வேணாம் டாடே. சம்மந்தி வீட்டுல வந்து பரியம் போட்டு போறதுக்கு மோதல் சண்டை அதுவும் வேணாம் மாமா. வேணவே வேணாம். சரி மோர் கொடுத்தா மோதல் வரும். பச்சை தண்ணியாச்சும் கூட. ஐயோ ஐயோ பச்சை தண்ணி உங்க 2 பேருக்கு கொடுத்துட்டா பகை வந்து விடும். என்னையா இது என்ன எங்கேயா போய் கேப்ப நானு மாமா. இந்த சாப்பிட போறியா? ஐயோ வேணாப்பா. ஐயோ பகை வந்துடும். வெந்து விட கூடாது. விரோதம் வந்துருக்காரு. தம்பி கண்ணா பச்சை தண்ணி கொடுத்தாதான் பகை வரும்னு சொல்றேன். இந்த பாட்டில் தண்ணியாச்சும் ஆளுக்கு ஒரு கட்டைங்க வாங்கி கொடுறாங்க. அது எங்க கிடையாது. ஆளுக்கு ஒரு கட்டைங்க போற வழியில எல்லாருக்கும் போய் வாங்கி குடிச்சிட்டு போக போக. இது துவாரம் இது. இங்க கிடையாது. போறதும் போறீங்க திரும்பி பார்க்காத போங்க. அப்பா எதுவுமே இல்லடா. நான் ரோசக்காரன். பொண்ணு என் வீட்டுல வந்து காலை வைக்காத. உங்க வீட்டுல நான் கையை நினைக்க கூடாது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுல காலை வைக்கிறதுன்னா அப்படி அவங்க வீட்டுல சாப்பிட்டா அவங்க வீட்டு பிரியத்தின மாதிரி. இவன் அதுக்குன்னு என்ன பங்கத்தான் ஒரு வேலை முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ல வந்த? இப்போ ஒருத்தும் போறீங்க. என்னுடைய நாட்டுல இல்லாத பொருள் முக்கியமான பொருள் கல்யாணத்துக்கு வரும்போது நீங்க வாங்கி வந்துடணும். கல்யாணத்துக்கு இல்லாத பொருள் உங்ககிட்ட இந்த நாட்டுல இல்லாத பொருள் சொல்ல அனுப்புறாங்க. அதுக்கு என்ன கிடக்குது? எங்க வாங்கி வந்துடுறீங்களா? முக்கியமான பொருள் என்ன? 100 தாம்பு கவுரு, ஒரு வடை கவுரு. எதுக்கு மாமா? எதுக்கு மாமா 100 தாம்பு கவுரு ஒரு வடை கவுரு? உனக்கு புரியலையா? எனக்கு புரியலையே. இங்க வா. 100 தாம்பு கவுரு கேக்குறான் பாரு. ஆமா. நீங்க 100 பேர் அண்ணன் தம்பி. ஆமா. அந்த 100 தாம்பு கவுத்தால உங்களை பிடிச்சு காட்டுறது. எங்களை பிடிச்சு காட்டுறது? ஆமா. அந்த வடை கவுரு எதுக்கு? வடை கவுரு நான் தொப்பை கப்பமா இருக்கீங்க. ஆளு கொஞ்சம் பெருசா. அந்த பெரிய வடை கவுத்தால என்ன பிடிச்சு காட்டுறது. யோ இது கேட்டு நீ இது என்ன நியாயம்? இங்க வா. ஏன்னா கல்யாணத்துல தாம்பு கவுரு வடை கவுருல எதுக்கு? புத்தி கிட்டி தாம்பு கவுரு எதுக்கு? 100 தாம்பு கவுரு வாங்கிட்டு வர சொன்னேன். பந்தல்ல போட்டு அப்படியே வரிட்டு யாரும் ஒரு ஆளு திமுற கூடாது. அந்த அளவுக்கு வரி இருக்கு போட்டு பந்தல் போடுறியா?
இந்த வடக ஒரு பெருசா சட்டி அது என்ன? ஓ வடகவுத்து பெருசா வாங்கி சொன்னேன் அண்ணா. ஓ அந்த வடகவுத்துல டூம் லைட் கட்டி அதோட தொங்க கொடுத்து மணவரைக்கு நேரம் டூம் லைட் கட்டி அந்த டூம் லைட் கட்டி தொங்க கொடுத்து. எப்படி மாமா? கேட்டியா? நான் தான் டூம் ரைட்டு. என்ன தலைக்கு கட்டி பொண்ணு அப்படி தலைக்கு மேல அப்படி தொங்க விடுறது கட்டி அவன் காட்டுறான் பாரு. டூம் ரைட்டு கட்டி தொங்க விடுறது. சரி இன்னும் 2-3 பொருள். அது என்ன பொருள்? ஒரு புது மொந்த வாங்கிட்டு வந்து வரும்போது புது பையா அது சாவுக்கு தானே உதவும். ஏன்னா உனக்கு புத்தி கிட்டிக்கிட்டா இல்லையா? ஏன் மணவாழ பொங்கல் வைப்பாங்க இல்ல? மணப்பொங்கல் மணப்பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு புது பையா தானே வைப்பாங்க. ஆமா அந்த காலத்துல எனக்கு துபாயில ஒரே முடியல கொசூர் விடுங்க. அதனால அங்கிருந்து வரும்போது ஒரு புது பையா வாங்கி இதாடா சரி விடு. புது பையா வாங்கி வந்துட்டீங்களா? மூளை கட்டாத முறை ஒண்ணு வாங்கி வந்துருங்க. மாமா எதுக்கு அது? இங்க வா. அப்படியே வெறும் மரமா எடுத்துன்னு வரதா அதுல பொறி அதை அள்ளி போட்டு அப்பதான் வீட்டுல இருந்து சுடி போட்டே போலாம். சரி வரமாடா. ஆமா சரி. அப்புறம் இன்னும் ஒரு பொருள் இருக்குது. சுருட்டு ஒரு 10 கட்டி சுருட்டு வாங்கி வந்துரு. சாவுக்கு தானே கொடுப்பாங்க. கல்யாணத்துல புத்தி கிட்டிக்கிட்டே இல்லையா? வரக்கூடிய அரசர் பூரா பேரரசருக்கு கீழே சிற்றரசர் தானே வருவாங்க. அப்படி எல்லாத்தையும் உட்கார வச்சு கையில் வருவாரு, அசுத்தம் வருவான், வருமா 9 உறுப்பினர்கள் பெரிய பெரிய மட்டும் அவங்க கிட்ட ஒரு சுட்டு கொடுத்தா அவங்க புடிச்சுக்க. ஆனா உனக்கு மட்டும் தாத்தா பெரிய சுத்தம் நான் வச்சுக்கிறேன். அதப்பதான் கூட என்கிட்ட மட்டும் பெரிய சுத்து வாங்கி வரலாம். வந்துடுறீங்களா? சரி போறதும் போறீங்க. கிளம்புங்க. இந்த பேர் போறதும் போறீங்க. திரும்பி பார்க்காத போங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்காத போங்கன்னா என் பேரனுக்கு நாங்க பறி போட்டு போறோமா இல்ல பச்சை வச்சுட்டு போறோமா? பச்சை வச்சுட்டு போறோமா திரும்பி பார்க்காத வீட்டுக்கு போறோமா? அரை சொல்லாது. துரியோதனன் மகள் லட்சணபாலனுக்கு என் மகள் சுந்தரியை கொடுப்பதா பரியும் போட்டுட்டோம். ஆமா இந்த செய்தி என்னுடைய மகள் சுந்தரிக்கு தெரியாது. அது சொல்லல பாப்பா சொல்லிச்சு தெரியாதா? கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பேராசம் வந்து பொண்ணு கேட்டா துரியோதன மகள் அதுகிட்ட சொல்லாத பரிமோட்டு அது வேற யாருன்னா வச்சுங்க. என் பொண்ணு பேர் அப்படி பொண்ணு நினைக்கிறேன். ஏய் கீட்டு கோச்ச கீட்ட கோச்ச கோட்டை தாண்டாதுடா என் பொண்ணு. எகிரி குதிக்கும் தாண்டாது. என்ன சொல்லணும்? சீக்கிரம் நான் நடத்ததாக இந்த பரியம் போட்ட செய்தி சொல்லணும். பாப்பா கிட்ட கால தாமதம் இல்லாமல் என்னுடைய மகள் சுந்தரி நான் நடத்ததாக சீக்கிரம் கொண்டு வா. பகவான் சுந்தர இதே சுந்தர் தான்.
வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் 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 அரசாங்க அமைச்சர் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா ஐயா என்னடா ஒரு மாதிரியா உடனே போறேன் நீ போடா டா 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 வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்க வாடா வாடா பரவாயில்லடா இல்ல அப்படி இல்ல ரவி மிரட்டுறாரு அவனு சொல்லி கொடுத்தா அவன் என்ன நினைக்கிறான் விடி இந்த பொண்ணு வேச பார்த்து எங்க வேசி தீர்த்துக்குவான். ஒரு கம்பீரமான ஆம்பளை தான் நினைச்சேன். அங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது. என்னடா இது? இதாங்க ஒண்ணு பார்த்து ஓய்வு விட்டுறானே. இது உதய மரமா? உதய மரமா என்ன சொல்றது? உதய மரமா? ஒதிய மரம். அவன் பேசிக்கிறானே. அல்லாத குறையாது. கில்லாத வலிக்காது. கொல்லாத புறப்படாது. ரவி இவன் அவன் வீட்டுல அத போல வேலைக்காரன். யாரு? ஏண்டா நானாடா பொண்ணு வேசக்காரன் வந்தா எந்த அந்த ருசி பசி அவனுக்கு தெரியாது அம்மா. ஓஹோ அப்படியா? பரவ அந்த ருசி பசி இவர் கண்டுபிடிச்சாரு. நீ வாயம்மா. டா கொஞ்சம் விட அவன் வித்தாளு. எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது. நீ வாயம்மா. சரி ஆகட்டும். பரவாயில்ல ரவி. தெரியாத மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் தெரியாத மாதிரி கிடையாது. ஐயா அரசாங்க அமைச்சர் வாங்க ஐயா சுகமோக வாழ கடவுளே. இப்பேற்பட்ட சபை இருக்கிறது. இது வேளாம்பாக்க நன்னகர மக்கள் கூடி ஏன்னா ஒரு 3 கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி ஏன்னா ஒரு 100 திருமணம் செய்து வைப்பதற்கு சமமான விஷயம். ஆமா ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பது ஒரு கும்பாபிஷேகத்தை பார்ப்பது. அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி மண்டல பூஜை நடந்து கொண்டு வருகிறது. அந்த மண்டல பூஜை நடக்கும் போது நமக்கும் இந்த சேவை தருகிறார் முருகப்பெருமான். இந்த மாரியம்மன்ல இருந்து 3 கோயிலுக்கு ஒப்பா மகா கும்பாபிஷேகத்தை நடத்திருக்கிறாங்க.
அப்படி இப்படிப்பட்ட மகா கும்பாபிஷேகத்திற்கு நமக்கும் 2 நாள் நாடகத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக வைத்த அனைத்து நல்லவங்களுக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தாம்பலம் வழங்கிய அனைத்து நல்லவங்களுக்கும் இதோ இவ்வூரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் பாதத்திற்கும் இதோ நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய எனக்கு காலை கடந்து கொண்டு போகுது இல்லையா, நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய கோடையர் மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்தி நாடக ஆசிரியர் ரவி அண்ணன் பாதத்திற்கும் இதோ முருக்கம்பாடி லலிதா வீட்டுக்காராக இருக்கக்கூடிய ஆறுமுகான் ஐயா அவருடைய பாதத்திற்கும் அவருடைய பாதத்திற்கும் உங்க வீட்டு எங்க வீட்டுக்காரா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. சிவ சிவா இதோ கோடை மிருதங்க சக்கரவர்த்தி கருமலூர் ராஜேந்திரன் பாதத்திற்கும் கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கும் நம் நாடகத்தை கண்டிகளுக்கு அயனூரில் வந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய பாதத்திற்கும் இந்த முருகப்பெருமானுடைய பாதத்திற்கும் என் பரிவான திரு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்தனே, நீ யாரம்மா, யாருடைய மகள், ஏதாவது விளக்கமா விவரமா புரிந்து விட்டாது. சுந்தரி 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 வச்சலா என்று விளக்கம். சுந்தரி எல்லாம் வைக்கலாம். பத்தியா தேவையில்லாத வார்த்தை பேச எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நீ தானே சொன்ன என்னன்னு சுந்தரி வச்சலா என்று வைக்கலாமா? நான் வைக்கலாம் வப்ப ஏமாந்தான் உக்காகிட்ட போய் லலிதா சுந்தரி வைக்கலாம். சுந்தரி வச்சலா என்று விளக்கம். நான் யாருடைய மகள்? வடமதுராபுரி அழக்கூடிய மாலாய கண்ணனுடைய மகள். பகவான் பொண்ணா நீ? ஆமாடா தம்பி. அப்ப பேசலாம். என்ன பகவான் கண்டுக்க மாட்டேன். எங்க அப்பா நான் கூட்டி வைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா தம்பி? அப்படிலாம் நினைக்காத தம்பி. அந்த மாலாய கண்ணனுக்கும் அந்த ஆதி லட்சுமிக்கும் என்ற சுந்தரி வச்சலா என்ற பெயர் விளக்கம். புரியுதுமா? ஆனா தம்பி ஒரு விளக்கம் தெரியுமா? என்ன? எங்க அப்பா அவரை விட நான் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும் என்ன அதிகமா படிக்க வச்சார். ஆமா தம்பி, ஒரே ஒரு பொண்ணு, வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு இல்லவா, அதனால எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். நான் எதை திட்டினாலும் எங்க அப்பா என்ன கண்டுக்கிற வேலை கிடையாது. ஆனா பாசத்தை வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிறதுக்கு ரொம்ப பாசத்தை ஊட்டி ஆட்டி கலக்கிற மாதிரி படிச்சுக்கிறியா? ஆமா, நிறைய படிச்சிருக்கிறேன். கிளாஸ் இல்லடா, எத்தனை கிளாஸ் கேளு. எத்தனை கிளாஸ் மட்டும்? டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறேன். ஆமா, படிப்புலாம் முடிச்சிட்டியா? ஆமா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன். சரி, படிப்புலாம் முடிச்சிட்டேன்றியா? ஆமா. படிக்கும் போது எத்தனை லவ் லெட்டர்? எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாதுடா ஆடுமுகம். ஏதாவது உங்க வீட்டுல யாராவது அந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யறாங்களா? அப்ப நீ ஒரு மக்கா? ஏண்டா டேய் கத்துக்கிறது இல்ல படிக்கும் போத? டேய் யாரும் உள்ள என்ன சொல்றாங்களே தம்பி, அத பத்தி எனக்கு லவ் பண்றதுனால என்னவே தெரியல. ஒரு ஆடவனுடைய முகத்தை கூட ஆனா நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஒரு சங்கதியாச்சு. என்ன? டேய் முறுக்கு ஆனா ஒரு விஷயம்டா. முந்தாடி முறுக்கிறது, காலால கட்டையால கோலம் போடுறதெல்லாம் அது தாய் தப்பன் தலைப்பாய் திருப்பி வச்சிரும். எனக்கு தெரியும். எங்க அப்பாவோடைய மானத்தை ஒரு காலும் தலை கீழே குனிய வைக்க மாட்டான். அப்படியா? ஆமா. சரி, என்ன விஷயம் சொல்ல வந்தப்ப? டேய் ஏழுமல்ல ஆறுமுகம், ஏன் நான் ஒருத்தரை கூட லவ் பண்ணன்னு சொன்னனே. ஆமா. ஒரு முகத்தை கூட ஆண்களுடைய முகத்தை பார்க்கல சொன்னனே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லு என்கிட்ட. ஒரு ஆளை நான் சின்ன பிள்ளையில இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. ஆமாடா, காதலிக்கிறேன். டேய் எப்படி ஜாயின் ஆனீங்க? எப்படி ஜாயின் ஆனமா? எப்படி மனதுக்குள்ள ஆசை வந்தது? அது எப்படி? ஒரு சிறு வயதுல இருந்து எனக்கு நான் காதலிச்ச ஆளே முதல்ல யாரு? தான் அடிச்சாலும் தான் ஆடாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்கல்ல. ஆமா. என் அத்தை மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமானுக்கும் என் அத்தை சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்னன் வீரவாள் அபிமன்னன். ஓ, அத்தை மகனா அபிமன்னன் நீ காதலிக்கிற? எப்படி ஜாயின் ஆவீங்க? அபிமன்னனை காதலிக்கின்றேன். ஏன்னா எனக்கு எங்க மாமன்னா ரொம்ப பிடிக்கின்ற தம்பி. எப்படி தெரியுமா? சிறு வயதுல இருந்தே அவரை பார்க்க நான் பார்க்க ஒருவருக்குள்ள ஒருவர் காதல் ஏற்பட்டு விட்டது. அப்படி காதல் ஏற்பட்டு விட்டனே நாங்க இருவருக்குள்ள கல்யாணம் செய்து கொண்டு சின்ன வயசுல முடிவு பண்ணிட்டோம். எப்படி? ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு மனசுல ஒரு பெண்ணு ஒருத்தல நினைச்சிட்டான். ஆமா. அந்த மனசுல நீ என்ன செஞ்சாலும் மறக்க முடியாது, அவனோட வாழ முடியும்னு நினைக்கிறார். என் மாமனும் என்ன பார்த்து ஆசைப்பட, நானும் என் மாமனை பார்த்து ஆசைப்பட, சிறு வயதுல இருந்தே இருவருக்கும் காதல் ஏற்பட்டு போச்சு. ஒரு நாள் தினத்துல
பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆறுமுகம். ஆமா. அப்ப பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல பெரிய ஒரு கிணறு, சேர்ந்து கிணறு. அந்த காலத்துல சேர்ந்து கிணறு. ஆமா ஆமா மேல கட்டடம் கட்டிருப்பாங்க. அந்த மேல கட்டடம் கட்டிருப்பாங்க. ஆமா. அந்த கிணத்துல விதவிதமான மீன், கலர் கலர் மீன் சரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள மேய்ஞ்சது. நான் என்ன செஞ்சா மீனை பார்க்கக்கூடிய ஆர்வத்துல கை நான் அந்த பாதம் அந்த கிணறுக்கு பாரு, அந்த சுவர் செவரு, அந்த சுவர் செவரை பார்க்கும் போது மீனை எட்டி வேடிக்கை பார்த்தேன் பாரு. அந்த மீனை எட்டி வேடிக்கை பார்த்தேன் பாரு. நீ போட அவர் பாத்துக்குவாரு. நீ வந்துட்ட அந்த சுவர் செவரை பார்த்தேன் பாரு. என் கையில இருக்கிற கையானு அப்படியே வந்து போச்சு. அந்த எட்டி பார்த்தேன் பாரு, கிணத்துல விழுந்துருச்சு. ஆமா. அந்த சுவர் செவரை இப்படி எட்டி இப்படி பார்க்கும் போதே இந்த கையில இருக்கிற மோதம் பார்த்து போகுது. அப்படி வந்து போச்சுடா. அது எப்படி எட்டி பாத்துருப்பா? சுவர் செவரா, பெரிய செவரு. இப்ப கிணறு இந்தாண்ட. ஆமா, கிணறு இந்தாண்ட. அது சுத்தி இருக்குது பாருங்க செவரு. ஆமா, அந்த செவரு நான். ஓ தெரியலப்பா, தெரியாது. ஆமா, அது சொல்லிதானே ஆகணும் விவரமா. நீ எப்படி எட்டி பார்த்த? ஓ அந்த கிணத்தை அந்தாண்ட எப்படி கையை போட்ட? ஆமா, அந்த விரல் இருக்கிற மோதல் எப்படி கைண்டு விழுந்து போச்சு. அப்படியா? நாம மதில் செவரு. நீ மதில் செவரு ஆரம்பிக்கும். ஆமா. இந்தாண்ட கிணறு. அது அப்படியே அப்படியே தேக்கா. எப்படி 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 எப்பா இது சுவர் செவரு. நாம செவரு. ஆமா, அந்தாண்ட வருது அந்தாண்ட கிணறு. ஆமா. எப்படி 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 அம்மா மக்கா இருக்கிறான் பாரியா. அம்மா பெரியா ஏன் கிணறு இந்தாண்ட கிணறு புரியுதா? இது சுவர் செவரு. அந்த கிணத்துல அப்படி அந்த பொண்ணை ஏமாத்தி எப்படி எப்படி போட்டு ஓராசரியா? உனக்கு என்ன அறிவு கிட்ட? உனக்கு சுத்திக்கிட்ட உனக்கு இதான் தாங்க அம்பான்னு போட்டு போட்டு ஓராயிரம் உன் மேல. எப்படி 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 யாராவா? நான் எப்படின்னா நான் சொல்லி வச்சிருப்பேன். கைண்டு விந்து போச்சு. அப்படி இந்த கையில இருக்கிற மோதிரம் விழுந்து விட்டவனே ஆமா. கிணத்தை சுத்தி சுத்தி நான் அழுது கொண்டிருந்தேன். அப்ப மதிய சாப்பாடு அல்லவா? ஆமா. என் மாமா எது கொண்டு வந்தாரு? ஓ அரே அவன் என்ன? ஆமா, எப்படி பாசமா கேக்குற? அபிமானம் வந்தாரு. வந்துருப்பாரா? வந்து உன்னை பார்த்தேன். என்ன பார்த்த உடனே அடியா சுந்தரி ஏன் இல்ல நடுவ எவன் இன்னடி பண்ணா? அவன் ஆளை காட்டு. என்னடா நினைக்கிறீங்க? அப்படின்னு உன் மாமா உன்னை கேட்டாரா? ஏன் அழுவுற? அது சுந்தரி இப்படியாடா கேப்பாரு. இதாண்டாக்கினா உன்னை கேட்டு ஆசி தீர்ந்துக்கிறான். சரி கேட்டா அப்படி அம்மா சுந்தரி ஏன் எதனால அழுது கொண்டு இருக்கின்றாய், என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டாரு. மாமா நம்ம சிறு வயதிலே மோதிரம் ஒண்ணு இருந்து மாத்தினோம். அந்த மோதிரமாகப்பட்டது சின்ன வயசுல பாசத்திற்குரிய போட்ட மோதிரம். அந்த மோதிரம் கிணத்துல விழுந்து போச்சு. அந்த மோதிரத்தை எனக்கு எடுத்து கொடுங்க சொன்னேன். போனா அப்பா சண்டை போடுறாரு, அம்மா சண்டை போடுறாங்க. அப்பா கூட அமைதியா இருப்பாரு ரவி. எங்க அம்மா அடிச்சு அனுப்பிடும். புரியுதா? நீ கேட்ட பாரு, என் பொண்ணுக்கு கூட 1000 ரூபாயில சேலடு, என் பொண்டாட்டிக்கு 30,000 சேலடு. அந்த அப்பதான் சொன்ன வெங்கட்ர மாதிரி. அந்த மாதிரி எங்க அம்மா என்ன அடிக்காத விட மாட்டாரு அப்படின்னு அழுத உடனே என் மாமா என்ன செய்தாரு? அருகம்புல்லை உடைத்து வில்லாக விளைத்து மந்திரத்தை ஓதி அந்த கிணத்து உள்ள விட்டாரு. அப்படியே அந்த கிணத்து உள்ள போன உடனே அந்த மந்திரமாக உச்சிட்டு அந்த அருகம்புலி என்ன செய்தது? அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு கையை வெளியே கொண்டு கொடுத்துருச்சு. மாமன் கையில கொடுத்துருச்சு. அப்ப ஒரு மாமா ஒரு சத்திய வாக்கு வாங்குற. அதே சுந்தரி ஆமா, அதே சுந்தரி இப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறாங்க. அந்த மோதிரம் வெளிவந்து என் மாமா அந்த மோதிரத்தை எடுத்து என் கையில போட்டாரு. அப்படியே டைட்டா போச்சுடா ஆறுமுகம். லூசா போடத்தை விரல போட கைட்டா போட லூசு கொடுக்காங்க. நான் தானே தப்பா இருக்கேன். அப்ப என் மாமா கையில போட்டாரு. அடே சுந்தரி, இப்படி இந்த மோதிரத்தை எடுத்து நான் போடுறேனே, சிறு வயதுல பெரியவங்க ஆனா நாம் ஒருவரை பிரிய கூடாது, நீ கண்டிப்பா திருமணம் செய்து அப்படின்னு சத்திய வாக்கு வாங்கிட்டாரு. குறுக்கப்படி கேட்டு அப்படி சிறு வயதுல சத்திய வாக்கு கொண்டேன். ஆனா எங்க அத்தை மாமனை காட்டினா என் அத்தை மாமனை தவிர ஒரு ஆளை கூட மனசுல நினைக்க கூடாது. ஆனா அவனை கட்டிக்கிட்டா அவரைதான் கட்டிக்கும் அப்படின்னு மனதுல ஒரு வெறியோடு இருக்கிறேன். ஆனா இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. தெரியாதா? கண்டிப்பா ஒரு சமாச்சாரம் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியாது. காதலிங்க அடைச்சிக்க
நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு தானே உன்கிட்ட சொன்னேன். இப்ப லாஸ்ட்ல காமிச்சு கொடுக்குறேன்றியா? அப்ப நான் சொல்லாத இருக்கணும்னா என்ன நீ கவனிக்கணும். ஏன் என்ன என்ன கவனிக்கணும் என்னவா? அதான் ஒரு நாளைக்கு ஒரு சிக்கல் வரும். ஓஜோ 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 எங்க அப்பா உடனே கேட்டுட்டு வர்றேன். இந்த அப்பாவை கேட்கலாமா? தாராளமா அனுப்புவாரு. அவன் முட்டிக்க முக்கிய பேருமா? சரி அதான் இப்ப அப்பா வரும்படி உத்தரவு. எங்க அப்பா வரும்படி உத்தரவு. போய் சொல்லிட்டு பகவானே, ஏய், என்னோட மகள் சுந்தரி எதிர்ச்சா போனயா போயிட்டு பாப்பா வந்துக்கிட்டு உட்காரு. உட்காரு அம்மா ரவி எங்க அப்பா வந்துருச்சாரா? இருக்கிறாரு. சரி ரவி உங்க அப்பா வாங்குறாரு. பேசுப்பா. உட்கார போறாரு உட்காந்துட்டாரு. உட்காந்துங்கிறாரு. எனக்கு அப்பாவா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு படி அளக்கக்கூடிய என்பெருமான் அல்லவா? ஆமா. இந்த உலகத்தில் காக்கப்படவராக இருக்கின்றேன். ஆனா அந்த கோனாருக்கே பெருமை தரக்கூடியவராக இருக்கிறவர் இல்ல? ஆமா. ஆனா நேத்து அந்த பாடு பாட சொன்னாங்க. எப்படியாவது நைஸ் வச்சு பேசுவாங்க அப்பா, அப்பதான் மாமன் கட்டி கொடுப்பாரு. ஆமா பின்ன பண்ண எங்க அப்பாவுக்கு போடுற ஐஸ்ல என்ன தானே எங்க அப்பா கட்டி கொடுத்தாகணும். சரி பாக்குறேன். ஐஸ் வச்சு சாப்பிடணும். ஐஸ் வச்சு அப்பா
அந்த தாயான திருமகளை உந்தன் பார்வை கண்டே செங்கரத்தில் சக்கரமும் சங்கும் கண்டேன் உன் செந்தூர்த திருமுகத்தில் திருநாமம் கண்டேன் செந்தூர திருமுகத்தில் திருநாம கண்டே பஞ்சமில்லா இருகரங்கள் உன்னை தழுவ கண்டேன் அந்த வாய்மையுறு அடியார்கள் இன்று உன்னை திருப்பதியில் வணங்க கண்டேன் அஞ்சமெல்லா இருகரங்கள் தழுவ கண்டே வாய்மையொரு அடியாக திருப்பதி என்று உன்னை வணங்க கண்டே பணியும் திருவேங்கடமா மலை மேவோ மலையில் மேவோ அப்பா வெங்கடா சலபதி உன் பாதம் கண்டே அப்பா அந்த பாதத்திற்கு உன் மகளாக இருக்கக்கூடிய சுந்தரி வச்சலா கோடி பாதத்தில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆகட்டும் அப்பா ரவி ஓ தேவலோக பெண்களை விட அழகு வாய்ந்தது என் பொண்ணு. பண்ண முடியும் பாகலும் பூரா ஏன் ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓ எல்லாம் தாங்க ஆசைப்படுறேன் அம்மா, சொல்லுப்பா அந்த வானுலகம் அந்த போட்டும் என்னுடைய கண்ணே. அந்த என்னுடைய பாதம் மனிதபடியால் என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். ஆகட்டும் 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 அப்பா என்ன என்ன ஒரு சந்தேகம் என்ன இருடா. அனுபவம் ஒரு சந்தேகம் என்ன ஏன்னு கேட்டா என்னைக்குமே பார்க்காத இன்னைக்கு ஒரு விசித்திர காட்சியா இருக்கிறோம் ஆதோரணம் அகிடதோரணம் ரத்தின இந்த துவாரையா இந்த துவாரிகை இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது அது உனக்கு தெரியாதா? என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு என்ன விடியா கோப்பாவுக்கு கம்மியாடி அவர் செத்து ஒரு வருஷம் ஆனதான் கூட தேவசம் கம்மியாடி பூஜை கூட தேவசம் பண்றாங்க. ஒரு ஆளு செத்து ஒரு வருஷம் ஆனதான் தவசம் வருமா? உனக்கு அதை பத்தி தெரியாதா எனக்கு தெரியாதேம்மா. அப்ப என்ன பத்தி நீ என்ன அடிப்பா இது உனக்கு தெரியாதா? உங்க அம்மா இன்னைக்கு வயசுக்கு வந்துட்டாங்க. எங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்களா? எங்க அம்மா வயசுக்கு வந்துட்டா நானே பிறந்திருப்பேன். பின்ன அது என்னவா இருக்கு பின்ன? கேள் 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 உங்க அப்பா கேளு. எங்க அப்பாவை கேட்குமா? அப்பா அம்மா, ஒரு சந்தேகம் என்ன நான் இல்லாத நேரத்துல ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வேற ஏதாவது கேளு. சீமந்தம் நடத்துறியா? இதை கேளு. என்ன விஷயம் நடக்குது? என்ன சந்தேகம் கேளு, அதனுடைய விவரம் என்னன்னு சொல்றேன். இப்பேற்பட்ட வடமதுராபுரியிலே மாதோரணம் அகிடதோரணம் ரத்தின குண்டு 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 பல்பா போட்டு வச்சிருந்தாரு. கலர் கலர் லைட்ல சொல்லப்படுது. லைட்டா சொல்லுங்க.